மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருக்குமான்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு நாங்க உண்மையாவே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். ஒண்ணு நாங்க படிச்ச ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறது. ரெண்டாவது, இந்த மாதிரி எங்க ஆசான்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொஞ்ச நாள் இல்ல, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு வரவு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நாங்க மிகப்பெரிய தவமாக பாக்குறோம். அந்த அடிப்படையில இங்க வந்திருக்கக்கூடிய முறையான வரவேற்பு இருக்கும். இருந்தாலுமே இங்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான்கள் இப்ப இருக்கக்கூடிய கிடைச்சிருக்கு. அதை நம்ம மிகவும் நல்லா பயன்படுத்தும் ஒரு நாள் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் இருக்கும்னு நினைக்கிறேன், அது ஆசிரியர்கள் உட்பட. ஏன்னு சொன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படின்னு நினைச்சதுல இருந்தே ஒரு பட்டாம்பூச்சி தான் மனசுல. அது மட்டும் இல்ல, இது ஒரு கனவாக இருந்தது நினைவாக மாறுவதற்கு ஒவ்வொருத்தருமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அதனால உங்க எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய ஒரு நன்றியையும் பாராட்டையும் முதலே தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்விற்கு தமிழ்தாய் வாழ்த்து இந்த பள்ளியினுடைய தமிழாசிரியர் கூட நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடுவோம். வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதி சிறந்த தாவிடனல் ஈடாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனமும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அடித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீழமை திறமியந்து செயமறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்தாய் வாழ்த்தை போலவே இறைவனை வாழ்த்தி பாடும் பாடல் விதமாக இது என்னால் எழுதி இயற்றப்பட்ட பாடல். கேட்டு மகிழ்கிறேன். எனக்கு தெரியாத காற்றினை போல எங்கும் நிறைந்தாலும் பரம்பொருளே, கண்ணுக்கு தெரியாத காற்றினை போல
எங்கும் நிறைந்தாலும் பரம்பொருளே, நிலை வாழ்வை தர வேண்டும் நிலை பொருளே, எமக்கு நிலை வாழ்வை தர வேண்டும் நிலை பொருளே, நிலை பொருளே. கண்ணுக்கு தெரியாத காற்றினை போல எங்கும் நிறைந்தாலும் பரம்பொருளே, போற்றி போற்றி பணிகின்றோம் எங்கள் வாழ்வினை மாற்றிட வேண்டுகின்றோம். போற்றி போற்றி பணிகின்றோம் எங்கள் வாழ்வினை மாற்றிட வேண்டுகின்றோம். கண்ணுக்கு தெரியாத காற்றினை போல எங்கும் நிறைந்தாலும் பரம்பொருளே, மனதுக்கு நிலையான அமைதியை தர வேண்டும், மனதுக்கு நிலையான அமைதியை தர வேண்டும். மானுட பண்புகள் மதிக்கப்பட வேண்டும், மானுட பண்புகள் மதிக்கப்பட வேண்டும். வேற்றுமை மறைந்திட தோழமை மலர்ந்திட, வேற்றுமை மறைந்திட தோழமை மலர்ந்திட. போற்றி போற்றி பணிகின்றோம் எங்கள் வாழ்வினை மாற்றிட வேண்டுகின்றோம். போற்றி போற்றி பணிகின்றோம் எங்கள் வாழ்வினை மாற்றிட வேண்டுகின்றோம். கண்ணுக்கு தெரியாத காற்றினை போல எங்கும் நிறைந்தாலும் பரம்பொருளே, பரம்பொருளே. எல்லாருக்குமான ஒரு இதய அஞ்சலியை செலுத்தி விட்டு முறையாக நம்ம கூட்டத்தை தோங்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர் செல்வமணி சார், மிஸ்டர் பிரபாகர் கோவில் மாஸ்டர், கோவிந்தராஜ் ட்ரில் மாஸ்டர், தமிழையா மிஸ்டர் கோவிந்தன். அதுக்கப்புறம் நம்ம உடன்பட்ச மாணவர்கள் வந்து சி ஆனந்தன், சரவணமூர்த்தி, அதுக்கப்புறம் மங்கை, இவங்கெல்லாம் நம்மளோட இல்லை. இப்போ அவங்களுக்காக ஒரு அஞ்சலி செய்கிறோம். அனைவரும் எல்லாரும் அப்படியே முகம் பார்த்தது தெரியுது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு நாள் அந்த நான் சொன்ன 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இந்த கட்டிடம் மட்டும் மாறி இருக்கு. கொஞ்சம் முன்னாடி இருந்தோம். ரொம்ப நினைவுகள் நமக்கு தினம் தினம் வந்து போகிறது உண்டு. ஸோ எப்படி இந்த ஒரு நிகழ்வு இப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வரலாறு பின்னாடி இருக்குது. ஸோ அதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மற்றவங்க யாராவது சொல்லணும்னா சொல்லலாம். எனக்கு ஒரு நெக்ஸ்ட் இயரே வந்துச்சு போல. ஸோ எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நாங்கள் எல்லாருமே வேறு வேறு இடத்துக்கு போயிட்டோம். வேறு வேறு ஸ்கூலு, வேறு வேறு பணிகள், யாரும் ஒருத்தர் சந்திக்கவே இல்லை. பட் அந்த ஸ்கூல் விட்டு போன ஏக்கம் இருக்கும்ல, எல்லாருக்குமே இருந்திருக்கும். அது எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படியாச்சும் ஒரு நாள் நம்ம நண்பர்களை சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் என்றைக்குமே போனதில்லை. யூஸ்வலாக நம்ம படிச்சுட்டு போனால் அந்த விஷயத்த மறந்துடுவோம். என்னால் வந்து அதை மறக்கவே முடியல. நீங்கள் நம்புவீங்களா, அவங்களும் அதே ஆர்வத்தில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப வருஷம் முன்னாடி மாணவர், ஆனால் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இந்த நினைவுகள் நிறைய இருக்குது. அதை பகிரணும். பட் உங்களுக்கும் நிறைய இருக்கும். இடம் கொடுத்து நமக்கான நிகழ்வுக்கும் வந்து நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருகை மாண்புகளை ஈன்றெடுக்கும் மாணவனை கண்டால் அந்த மரியாதைக்குரியவர் ஓர் ஆசிரியர் என்பார். சொல்ல நம்ம கூட இல்லை. ஸோ இருந்த ஆசிரியர்கள்ல உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய நம்மளுடைய எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த மரியாதை உள்ள ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து தெரியும் நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு கூட ஒரு இங்கிலீஷ உச்சரிப்புக்கு ஒரு வார்த்தையை நம்ம நிறைய அப்போது நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு எல்லாரும் நம்ம தமிழ் மீடியம்ல படிச்சோம். பெருசா இங்கிலீஷ் வந்து பேச முடியல அப்படின்ற ஒரு இது இருந்தா கூட அந்த ஆங்கில ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்குல்ல, அது 10-20 டேஸ்க்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்முகம் சார் மீட்
அன்பு சண்முகம் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்மளுடைய குணசேகரன் சார் சயின்ஸ் மாஸ்டர், எல்லாருக்கும் தெரியும் பயமா. ஒரே ஒரு சின்ன வருத்தம், எனக்குலாம் அவர்கிட்ட படிக்கிறதுக்கான வாய்ப்புல, நாங்க வேற செக்ஷன்ல இருந்தோம், ஏழையும் பிடிச்சு விட்டாங்க 9th. உங்க ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு, அதனால அன்பு ஆசிரியர் குணசேகரன் சார் அவர்களை உங்கள் அனைவரையும் சார்பாக வருகிறேன். அடுத்ததாக ராமமூர்த்தி சார், அதே மாதிரிதான் நாங்க கொஞ்சம் சீனியராகி போயிட்டோம். சார் ஜூனியர் உங்கள் அனைவரையும் சார்பாக வருக வருக. ஆசிரியரோடு இணைந்த உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் நாங்க காலையில வந்ததுலேருந்து பாக்குறோம். ரொம்ப பெருமக்களுக்கும் நான் முதல்ல ஒரு நன்றி, அதுக்கப்புறம் உங்களையும் வந்து அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். ஆக்சுவலா ஒரு சின்ன மீட் அப்படிதான் நாங்க பேசணும். பட் கொஞ்சம் நண்பர்களுடைய ஆர்வத்துல இன்னும் கொஞ்சம் கூட சிறப்பா செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் எல்லாரையும் அப்படி கூப்பிடுற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. ஸோ திடீர்னு கூப்பிட்டாலும் உடனடியாக எங்களுக்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கக்கூடிய திருப்பி பத்மாவதி சீனிவாசன் அவர்களை உங்கள் சார்பாக மிஸ்டர் பாஸ்கரன் சார் அவங்களையும் உங்கள் சார்பாக வருகிறார்கள். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அனைவரையும் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பதோடு இந்த வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏசியாலேயே மிகப்பெரிய அப்சர்வேட்டரியான வைனுபாப்பு அப்சர்வேட்டரியுடைய இப்ப டைரக்டர் இன்சார்ஜில் இருக்காங்க. ஸோ மிக எல்லாரையும் பார்த்து வியந்து வியந்து நாங்கள் எல்லாரும் வளர்ந்துருக்கோம். ஸோ அவங்க இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடியது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆனால் அவங்களை வருக வருக நன்றி. அடுத்தபடியாக ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. நான் சொன்ன மாதிரி நமக்கு ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய வரம். இந்த அடிப்படையில் நம்மளுடைய முதல்ல மேனாள் ஆசிரியர்களுக்கு மேனாள் மாணவர்களால் ஒரு சிறப்பு செய்யக்கூடிய நேரம். அந்த சிறப்பை வந்து எல்லாருமே செய்வாங்கன்னு நினைக்கிறேன். யார் கனவு எப்போதுமே இருக்கும்ல நமக்குலாம், அந்த மாதிரியான ஒரு கனவுல தினம் தினம் வந்துட்டு போறவங்க என்னுடைய நண்பர்கள். அவங்களை எப்படியாவது சந்திக்கணுன்ற எண்ணம் இருக்குல்ல. ஏன்னா கான்டாக்ட்ஸ் யாருமே இருக்காது, ஒருத்தர் கூட இல்லை. எப்படியாவது யாரையாவது தேடி கண்டுபிடிப்போம்ல, நமக்கு கிடைக்கும்ல. ஸோ என்னோட பையன் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிங்க குரும்பேரி அப்படின்னு. குரும்பேரியா அப்படின்னாங்க. அந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்தியாவிலே ஒரு 9 பிளேசஸ்ல இருக்கு. இது ஒரு இடம் தமிழ்நாட்டில். அவருக்கு என்ன யாருன்னே தெரியல. பரவாயில்ல, அவருக்கு தெரியல பரவாயில்ல, நம்ம சாந்தி அந்த ஸ்கூல்ல படித்தோம் அப்படின்னு அவர் நம்பரை வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த நம்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் சுமதி, அடுத்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அன்பு தோழி என்னுடைய சகோதரி லதா. ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அது எப்படியாவது பெருசாக்கணுன்ற இது போயிட்டே தான் இருந்துச்சு. திடீர்னு எதேச்சா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி மாரிமுத்து நம்பர் 29 மாரிமுத்து வந்து எப்படியோ என் தம்பிக்கிட்ட இருந்து என் நம்பரை வாங்கி ஒரு மெசேஜ் போட்டார். அப்பாடி அடுத்தது கிடைச்சாங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அவர்கிட்ட சொல்லும்போது அவர் இப்போ எதுக்குமா நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், உடனே ஒரு குரூப்பை தொடங்குங்க நம்ம பேசுவோம்னாங்க. ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த 87, 89 பேட்ச்னு ஆரம்பித்தோம். பட் எதேச்சியா வந்து ராஜா அடுத்த செட்டில் இருந்ததுனால ஒரு உண்மையான ஒரு அன்பான விஷயம் என்னன்னா, அடுத்த சகோதரிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து ராஜா மூலமாக கிடைச்சிது. ஸோ 87 to 89 பேட்ச் வந்து கிட்டத்தட்ட நம்ம இங்கே பெரும்பாலும் இருக்கும். ஒரு சில பேருக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மேபி பின்னாடி சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு இந்த நிகழ்வு நான் நினைச்சேன்ல எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அப்படிலாம் நினைச்சேன். இல்லவே இல்லைன்னு எல்லாரும் உடச்சி நொறுக்கிட்டாங்க. என்னன்னா அந்த குரூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதே லெவலில் இருக்காங்க. 35 வருஷம் ஆனாலும் நாங்கள் எல்லாரும் நண்பர்கள், நாங்கள் எல்லாரும் அந்த ஸ்கூலில் படித்தோம், எங்களுக்கும் எல்லா நண்பர்களும் வேணும், நாங்களும் அதே மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி பறந்துட்டே இருக்கோம்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே இப்படி ஒரு மனநிலையோடு இருக்கிறவங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மீட் வந்து ஆரம்பிச்சது. நிறைய பேர் அவருக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்து அவரால் வந்து சேர்க்க முடிஞ்சது. ராஜாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ அதில் எனக்கு திரும்ப திரும்ப
சொல்ல வேண்டியது உங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு நினைவு அப்படிங்கிறதுல குரூப்ல இருக்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க இந்த தினத்தை பத்தி. அதனால நான் ரொம்ப அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. நான் வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு ஏதோ ஒன்று மறக்க முடியாத ஒரு நாள் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு நாள் எதுனா அது வந்து இந்த நாள் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறீங்க. அந்த வழிபடையில இந்த நிகழ்வு இப்படிதான் துவங்குச்சு. கண்டிப்பா இது இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய அளவுல இந்த பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கு, மாற்றத்திற்கு, கல்வியில பெரிய மாற்றத்தை கூட கொண்டு வர அளவுக்கு இந்த டீம் கிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கிறது வந்து என்னால பார்க்க முடியுது. அந்த நேரம் சின்ன என்ன மாதிரியே ராஜாவுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, ஸோ அவரும் வந்து அந்த குரூப் அட்மின். ஸோ 2017 ஐ திங்க் நான் சாந்தி என்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி பேசும்போது சாந்தி யாருன்னு எனக்கு தெரியல, இதான் உண்மை. அவங்க வந்து என்ன அப்போ தான் எங்கள் வீடு டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நம்ம பிளேஸ் எல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட அக்காவை எனக்கு நல்லா தெரிஞ்சது, சாந்தியை தெரியல. என்னோட அக்காவை தெரியுது, என்ன தெரியலன்னு சிரிப்பா அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சென்னையில் 2017 நினைக்கிறேன், அப்போ வந்து அவங்க லயோலா காலேஜில் ஒரு டைம் மீட் பண்ண வந்தாங்க. அந்த டைத்தில் எதிர்பாராமல் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். அன்னைக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நவம்பர் 29ஆம் தேதி அன்னைக்கு ஃபார்ம் பண்ணி அன்னையிலேருந்து இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒவ்வொரு நண்பர்களையும் ஒவ்வொருத்தரையும் நேரில் போய் மீட் பண்ணி கூப்பிடும்போது அவங்களோட உற்சாகம் என்னை மேலும் மேலும் என்னை சந்தோஷப்படுறதுனால உங்களை எல்லாரையும் இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சுது. அதனால வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி நிர்வாகத்தில் அனுபவம்னு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது இங்கே ஸ்கூலில் என்ட்ரு ஆகும்போது எனக்கு இங்கே யார் என்னன்னு தெரியல. அப்போ நம்ம ஜிவி சார் தான் எனக்கு முதல் இன்ட்ரடியூஸ் ஆனார். அவர்கிட்ட கேட்ட உடனே நம்ம நிர்வாகத்தில் பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. உடனே கேட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இவ்வளோ அழகாக சிறப்பாக செஞ்சு கொடுத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாந்தி சொன்ன மாதிரி நம்ம டீச்சர்ஸை பற்றி யாருக்கும் எதுவும் சொல்லவே தேவையில்லை. எல்லாரும் நம்ம டீச்சர்ஸுங்கள்கிட்ட எல்லாரும் அவ்வளோ அழகாக அனுபவிச்சு வெளியில் வந்தவங்க. நம்ம முதல் நான் சார் வீட்டுக்கு போகும்போது நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது சாரோட பேஸில் அவ்வளோ ஒரு ஆனந்தம் அதை என்னால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களோட உணர்வுகளை என்னால் உணர்வுபூர்வமாக புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. நம்ம குணசேகர் சார் அதே மாதிரி தான் வீட்டுக்கு போனேன். அவரும் அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருந்தார். அவரும் இந்த மாதிரி நம்மளோட இதுக்கு ராமூர்த்தி சார் அதே மாதிரி தான் கேட்ட உடனே அழகாக நான் வரேன் சார், கண்டிப்பாக காலையில் பேசும்போது கூட இல்லை நானே வந்துடுறேன்னு சொன்னார். இல்லை இருக்கட்டும் சார், நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாரோட ஒத்துழைப்புக்கும் மிக்க நடிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டீச்சர்ஸுங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஸ்கூல் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம ஸ்கூல் கட்டுறதாகட்டும், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஸ்கூல் கட்டினதுலேருந்து இந்த ஊர் இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த ஃபேமிலியிலேருந்து தான் நம்மளை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்துட்டு நம்ம நேற்றுக்கு வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் மீட்டாக தான் இருந்தது, நண்பர்களோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீட்டில் வந்து நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு மிகப்பெரிய லெவலில் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். இந்த நிகழ்வுலேயே அவங்களே கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பிளான் பண்ணி நேற்றுக்கு வீட்டுக்கு போன உடனே அவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறேன்னு சொன்ன உடனே கண்டிப்பாக வரேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களே இந்த தருணத்தில் வந்ததுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம கூப்பிட்ட உடனே வந்தது உடனே நம்ம இந்த சப்ஜெக்ட் ஆரம்பித்து குரூப் ஃபார்ம் பண்ணதுலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அவங்களோட மனதளவில் பார்த்தீங்கன்னாக்கா 15-16 வயசுக்கு போயிட்டாங்க. இது அவங்களோட என்ன சொல்கிறது, நம்ம வட்டார முறையில் சொல்லணும்னா அவங்களோட ஆட்டத்துக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி நிறைய எங்கள் பேர் சொல்லலாம். அந்த அளவுக்கு குரூப்பில் நடக்கிற விஷயத்துக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக ரொம்ப சிறப்பாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி காதர் அவர்களை இந்த பொன்னாடை போட்டுமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்து ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு திருமதி ஏ ராமச்சந்திரன் அவர்கள் லதா.
வெளில வாங்க. அந்த நேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ராஜா அவர்கள் வந்து இப்போ கொடுப்பாங்க ஆசிரியர்களுக்கு. அடுத்து நம்மளோட ஆசிரியர்கள் நம்மளை வாழ்த்தி பேசுவாங்க. அவர் இந்த பள்ளியினுடைய மேலாண் மாணவர், சர்வேயர், யூனியனுடைய லீடர், அப்படி பல புகழ்களிலும் பல ஆளுமைகளோடு இருக்கிறாரு. நான் தான் மைக்கு பிடிப்பேன். அதை உருவாக்கி கொடுத்தவரை இங்க இருக்கக்கூடிய சமூக ஆசிரியர். நான் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல பேசணும்னா வேற எங்கேயும் பேச முடியாது. எவ்வளோ பொலிட்டிஷியனோட இருந்திருக்கிறேன், எவ்வளோ மினிஸ்டர்ஸோட இருந்திருக்கிறேன். அது குறிப்பாக சிஎம் கிட்ட கூட கோவிட் நிதி வந்து கொடுத்துருக்குறேன். அது எடப்பாடியார் கொடுத்துருக்கிறேன். இப்போ இருக்கிற ஸ்டாலினும் சந்திச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது எல்லாம் நான் என் குழந்தைங்க பெற்ற அந்த அளவுக்கு எனக்கு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பிறக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு நிகராக இன்றைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் சுற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து இந்த துறை கொடுத்துருக்கு. என்னுடைய மூங்கில் பிரம்பு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான் திருப்பி அடிப்பார். இப்படி அடிச்சா வலிக்கிறது. அந்த அடியை வாங்கிய மாணவன் நான். அதுலேயும் குறிப்பா எங்க RSR இறந்துட்டார். ஆர் செல்வமணி ஆசிரியர் இறந்து விட்டார். அவர் வந்து கேட்டீங்கன்னா ரப்பர் டியூப் வச்சிருப்பார். அந்த டியூப்ல வந்து அடிச்சுன்னு கையில் அடிக்க மாட்டார், தொடையில் தான் அடிப்பார். இப்போ அப்படி அடித்து வளர்க்கப்பட்ட ஒரு மாணவனாக நான் இன்றைக்கு வந்து என்னுடைய தந்தையின் இறப்பிற்கு பிறகு என் தந்தையினுடைய வழித்தோன்ற கர்நாடக பயணம் செய்யப்பட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் கூட இன்றைக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்பது இன்றைக்கு என் வாழ்நாளில் இன்றைக்கு ஈவினிங் கூட 2 என்னுடன் படிப்புகளுடைய நிகழ்வுகள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு தான் என்னுடைய பிரதானம் என்று, அதிலையும் குறிப்பாக என் பொண்ணு அடிக்கிற கமெண்ட் எல்லாம் வந்து நாசரோட பேசும்போதும் பரமசிவத்தோட பேசும்போதும் அடிக்கிற கமெண்ட் எல்லாம் வந்து எங்களை மிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நட்பு ரீதியான உணர்வுகளுக்கு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், அதில் குறிப்பாக என்னுடைய ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய குணசேகர ஆசிரியர் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒழுக்கத்திற்கு இணையான ஒரு ஆசிரியரை என்னால் மாற்ற அந்த ஒரு சிறு குறையை கூட இல்லாமல் வந்து எங்களுக்கு அந்த சயின்ஸ் எடுத்து கிளாஸ் இருக்குல்ல, அதனால தான் சாந்தி வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கெல்லாம் நம்மளாம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க. அதாவது வந்து ஒரு வான்வியலில் ஒரு நட்சத்திரங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறதுலாம் அது இன்னைக்கு வந்து தமிழ் வழி கல்வி என்பது இன்னைக்கு நம்ம பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வந்து அசைப்படும். இன்னைக்கு தமிழ் வழி கற்ற மாணவர்கள், அதுவும் நம்ம ஆரம்ப பள்ளியில் கற்ற மாணவர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் நிறைய சாய்ச்சிருக்கிறங்கிறதையும் நம்ம வந்து இன்னைக்கு என்னதான் வந்து நம்ம இன்னைக்கு இப்போ இந்த ஸ்கூலை பார்க்கும்போது எனக்கு வந்து மனதளவில் ஒரு பெரிய யாக்கம் இருக்கு. நம்ம கீழ் இருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால், ஏன்னா சமூக நோக்கமும் சமூக சிந்தனையும் இருந்தால்தான் இன்றைக்கு நாம் முழுவதும் தனியார் மையத்தை நோக்கி தனியார் பள்ளிகளை நோக்கி சென்றிருந்தாலும் கூட முழுக்க முழுக்க தமிழ் வழி கல்வியில் பெற்ற மாணவர்கள் தான் இன்றைக்கு சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர்களால் தான் உமா கௌரியும், எனக்கு பின்னாடி சாந்தி, எனக்கு பின்னாடி இருக்க ராஜாவும், எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாசரும் அன்சரும் காதரும் இருக்கும். அது உமா என்ன சொல்றது, அதெல்லாம் உச்சாணிக்கு போயிருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இங்கே படித்த அருள் சந்தோஷமுத்து தான் இன்னைக்கு வந்து ASP ஆயிருக்கிறார். அருள் சந்தோஷமுத்து இதே ஸ்கூலில் படித்தவர் தான். இதே ஸ்கூலில் படித்த செந்தில் தான் இன்னைக்கு வந்து டாக்டர் ஆயிருக்கிறார். அப்போது நம்ம நிறைய மாணாக்கர்களை மருத்துவர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் நிறைய மாணாக்கர்களை ஒழுக்க செல்வம் வளர்த்த பள்ளி தான் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய. நாங்கள் படிக்கும்போது நான் படிக்கும்போது வந்து உயர்நிலை பள்ளி ஆயிடுச்சு. நான் வந்து 9th ஃபெயில். இந்த நான் வந்து நிறைய உறவினர் திருமணத்துக்கு சென்றிருக்கிறேன். நிறைய கூட வேலை செய்யறோட திருமணத்துக்கு சென்றிருக்கிறேன். அருகாமல் இருக்கக்கூடிய பக்கத்து உறவினர் திருமணம். ஆனால் என்னுடன் இருப்பவர்கள், என்னோட படித்தவர், என்னுடன் வேலை பணிபுரிவர்கள், என்னுடன் படித்தவர்களுடைய திருமணத்திற்கும் என்னுடைய படித்தவர்களுடைய இறப்பு நிகழ்வுகளுக்கும் அவருடைய சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வது
அவர்கள் கலந்துக்கிற வாய்ப்பு இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே இல்லையே ஏங்கிய தருணங்களும் ஏங்கிய காலங்களும் நிறைய உண்டு. அந்த அத்தகைய ஒரு ஏக்கத்திலையும் அத்தகைய ஒரு மைக்கு வந்து சாந்தியை ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தாங்க. கொடுக்க மாட்டாங்களோ, பேசுவோமோ பேச மாட்டோமா. ஏன்னா ஸ்கூலுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள நுழையும் போது அங்கே ஒரு போர்வெல், அந்த போர்வெல் தான் இன்னைக்கு வந்து குறும்பேரிக்கு கொடுத்த தண்ணீர். எங்கள் அம்மா இன்னைக்கும் சொல்லுவாங்க ஹைஸ்கூல் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த போர்வெல் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கணும். இன்னைக்குமே எங்கள் அம்மா என் ஒய்ஃப் வைக்கிற சாம்பார் சாப்பிடும் போது வந்து சொன்னோம்னு கேட்டீங்கன்னா இந்த ஹைஸ்கூலோட தண்ணி வந்து உன்னை பேச வைக்குதுன்னு. அப்போ எங்கள் அம்மா நினைவுலையும் இந்த குறிப்பேரி ஹைஸ்கூலுங்கிறது இருக்குது, நினைவுலையுமே இருக்குதுங்கிற நினைவுகளோடு குறிப்பேரிங்கிற ஸ்கூல் ஊரை தான். இன்னொன்று சொல்லிடுறேன், நான் இதே ஒரு சொந்தக்காரன் தான். ஏன்னா ஒரு வகையில் ஏன்னா இதே ஊர் தான் நான் பொண்ணு எடுத்துருக்கிறேன். அந்த வகையில் வந்து ராஜாவுக்கு எப்படி ஒரு நெருங்கிய உறவு தொடர்புகள் இருக்கிறதோ அதே போன்று ஒரு நெருங்கிய தொடர்புகளோடு அதுலேயும் ஒரு நாள் நைட்டு பரமசிவமும் மாரிமுத்தும் பேசும்போது இந்த வாழ்க்கையில் சர்ப்ரைஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் தாண்டி வந்து கொடுத்துக்கிற கடவுள் கொடுத்த காட் அப்படின்னு இறை நம்பிக்கையில் பல்வேறு விஷயங்கள் முரண்பட்டு இருந்தாலும் கூட அந்த காடு கொடுத்த கிஃப்ட்டுங்கிறது தான் இன்னைக்கு வந்து இந்த சந்திப்புக்கு மயக்க சாந்திக்கிட்டு இருந்து எடுத்துனாலும் கூட நம்ம இன்றைக்கு நாம் படித்திருக்கிறோம், படித்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்று இருந்தது, அதில் வந்து ஜெகதீசன் தான் வந்து அவருடைய பெண் தான் அங்கே இருக்கிறாங்க. யாரும் கேட்டு அவங்களோட பேசி இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஜெகதீசன் இருக்கிறவர்கள் இந்த பெற்றோராசி சங்கம் என்பது இருந்தது. இப்போது இருக்கிறதா அது எங்களோட நிலை, அது குறித்தும் வந்து நாம் வந்து இருக்கு. போட்டு கீழ் இருக்கக்கூடிய படிக்க ஏழ்மை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவுகின்ற சமூக பொறுப்பும் சமுதாய கடமை நமக்கு இருக்கிறது. நம்மால் முடிந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் வந்து கெட் டுகெதர், நாம் வந்து பிற்காலங்களில் நம்மளுடைய குடும்பத்தோடு ஒரு நாள் வந்து நிச்சயமாக சந்திப்போம். நான் எனக்கு குடும்பத்தை விட்டதுக்கான என் பெண்ணுக்கும் என் மனைவிக்கும் வரும்போது கூட என் மனைவி வந்து என்னுடைய டிரைவர் பண்ண என்னை கூப்பிடவில்லை என்று சொன்னேன். ஏனென்று கேட்டால் இந்த சூழல் என்னவென்று தெரியாது என்கிற ஒரு காரணத்தினால் தான் என் மனைவியும் என் குழந்தைகளும் அழைத்து வரவில்லை. இல்லாட்டி வந்து ஏன்னா என் ஒய்ஃப் இதே ஸ்கூலில் தான் படித்தாள், அவளுக்கு இந்த எண்ணங்கள். அதன் அடிப்படையில் நாம் வந்து இந்த பள்ளிக்கும் இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் குறிப்பாக வறுமைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட்டை நோக்கி பிரைவேட்டிசத்தை நோக்கி அதிலும் வந்து பெரும்பாலும் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து வியாபாரமாகிவிட்டது. அந்த வியாபாரம் ஒழுக்க ஒரு நல்ல நிலையில் உமாகவியும் நாசரும் அன்சரும் காதரும் மாரிமுத்தும் ராஜேந்திரன் இன்னைக்கு ஒரு ஆசிரியர் மாதேசன் நிற்கிறான். ஏன்னா ராஜகோபாலும் வந்து ஒரு உரிமையோட பேசக்கூடிய அந்த காலத்துல நட்பு இருக்குது இல்ல, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடம் இருந்த டீ கப்பு மாதிரி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடம் இருக்கக்கூடிய உறவு என்பது ஒரு டீ கப்புக்கு நமக்குமான உறவு என்பது டீ கப் தூக்கி எறிஞ்ச முடியும். லதாவை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா லதா வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. லதா குறித்துல பேச ஆரம்பிச்சுக்கிட்டா ரொம்ப பொலைட்டா பேசலாம். அத்தகைய ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து இன்னைக்கு இந்த சமூகம் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் இந்த சமூகத்திற்கும் இந்த பள்ளிக்கும் ஏதாவது செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த சந்திப்பு என்பது வருங்காலங்களில் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மிடம் இருக்கக்கூடிய நம்ம ஒரு பிரச்சாரம் கூட பண்ணலாம். இப்போ ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்னா பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்து என் ஸ்கூலில் சேருங்க, என் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேருங்க அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஏனென்றால் பிற்காலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள், ஏன்னா அரசுகளோடு தொடர்புக்கூடிய நேரடியாக நான் பேசுகிறேன், இருக்கக்கூடிய அரசுகள் முழுக்க தனியாரத்தை நோக்கி செல்வதால் கல்வியும் வியாபாரத்தனமாகி தனியார் சொல்வதற்கான வாய்ப்புகள் தான் இன்னைக்கு பிரகாசமாக இருக்கு. அதற்கான ஒரு சில வேலைகளை மத்தியில் ஆளுகின்ற அரசும் மாநிலத்தில் ஆளுகின்ற அரசியல் பேச தப்பா எடுத்துக்கிறது. ஏன்னா இந்த சிந்தனை என்னவென்று கேட்டால் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைகிறது என்றுதான் கல்வி சிந்தனை. அந்த சிந்தனைகளோடு நான் சிந்தனைக்கு மட்டும் மாறுபட்டோம் என்ற நோக்கத்தோடு நம்மால் இயன்ற உதவிகளை அனைவரும் செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது. நம்மால் இயன்ற உதவிகளை நம்மால் இயன்ற ஒரு அடித்தட்டு மக்களை படிப்பதற்கான வாய்ப்புகளை நான் உங்களுடைய பொறுப்பாளர்களை பணிந்து விட்டு கேட்டுக்கொள்கிறேன். நம்மால் முடிந்த உதவிகளை இங்க இருக்கக்கூடிய நம் குறும்பேரி பகுதி குறும்பேரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை முடிந்த அளவுக்கு வந்து இந்த பாட புத்தகம் வாங்கி கொடுப்பது, நோட் புத்தகம் வாங்கி கொடுப்பது, முடிந்த அளவுக்கு வந்து அந்த பள்ளி ஒரு ஸ்கூல்ல இருக்க கணக்கு ராஜா அந்த வேலையை பார்ப்பாங்க. எனக்கு இருக்கிற சூழலுக்கு அந்த அளவுக்கு வர முடியாது. அளிப்பேன் என்கிற உத்தரவாதத்தை கூறிக்கொண்டு இது வந்து ஒரு சிறு புள்ளிதான். இந்த சிறு புள்ளிதான் வந்து பெரிதாகும். அத சின்ன தீ தான் வந்து காட்டு தீயாகும். அந்த இந்த பள்ளி இன்றைய தினம் என்பது என் வாழ்வில் மறக்க முடியாத தினம் போலதான். இதை எதிர்க்கக்கூடிய மனம் பட்டாம்பூச்சி சாந்தி மட்டும் கிடையாது, எங்களுக்கு கலக்கலரா பட்டாம்பூச்சி இருக்குது. விண்வெளியில் எப்படி நட்சத்திரம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு இருக்குது. அது வந்து சாந்தியோட எனக்கு நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து என்னோட நட்புகளுக்கு என்னுடைய சுகதுக்க வாழ்க்கைகளில் உறவுகளுக்கு நிகர விட நட்புகளுக்கான முக்கியத்துவம் என்பது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. பணி சூழல் உட்பட அத்தகைய ஒரு வாய்ப்பை நல்கிய
இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள், ஏன்னா ஆசிரியர்களுக்கு நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே வீட்டில் இருக்கலாம் கூட தோணிருக்கலாம், சமையல் செஞ்சு பட்ச பசங்க வராங்கல்ல நம்ம அவங்களையும் பார்க்கலாங்கிற வாய்ப்பு மூலியமா கிடைச்சிருக்கிறதுக்கு குறிப்பா ரவி எட்டி பார்க்குறாரு அந்த பக்கம் இருந்து. இதெல்லாம் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கான இடம் என்பது எதைக்கும் ஆசிரியர் தினம் கொண்டாடுவதால் மட்டும் வராது. ஆசிரியர்களை எப்படிலாம் பார்க்கணுமோ அந்த தினத்துக்கு கூட ஆசிரியர்களாக இருக்க மாட்டார்கள் என்றும் எங்களுக்கான ஆசிரியர்கள் எங்களுக்கு குருநாதர்கள் தான் என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு வாய்ப்பை அருமையான ஒரு வாய்ப்பு. அதில் குறிப்பா இந்த இடத்துல 2 பேரை நம்ம வந்து நினைவு கூறணும். இந்த பள்ளிக்கான இடத்தை அளிப்பது இன்னைக்கு வந்து சதுரடியில் குறிப்பிய இடத்தினுடைய விலை சதுரடியில் போகிறது. இந்த பள்ளிக்கான இடத்தை வழங்கியதில் வந்து இலை கொண்டு விட்டுன்னு வாங்கினாங்க. அந்த பார்த்தா ஊர் கொண்டு விட்டான்னு நம்ம குறிம்பியர் பாஷை சொன்னோம். அந்த பாஸ்கரன் அதாவது வந்து சுப்பிரமணி என்கிற கவுண்டருடைய குடும்பத்துடைய வாரிசுகளுக்கும் இந்த இருக்கக்கூடிய ஏனென்றால் இன்றைக்கு ஒரு பள்ளி படிப்பதற்கான இடத்தை அளிப்பது என்பது வந்து கொடைவள்ளர்கள். அவங்க நம்ம காமராஜருக்கு இணையான கொடைவள்ளலாம் நம்ம வந்து அவங்கள பார்க்கணும். இந்த ஊரும் ஒரு சில இடங்களில் பள்ளிக்கான இடத்தை அளிப்பது கூட வந்து மனமில்லாத மார்க்கம் இருக்கிற சூழலில் அவர்கள் இருவர்களையும் கௌரவப்படுத்தியது என்பது எங்களுக்கு கௌரவம் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய ஆசான்களாக இருக்கக்கூடிய குணசேகரன் ஆசிரியருக்கும் சமூக அறிவும் RS ஆசிரியர் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அவருடைய அறிவு கிடையாது. ஏன்னா அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமரோட பேசக்கூடிய இது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர்களை மற்ற ஆசிரியர்களை பறிக்கூறுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எங்களுக்கு கடவுளுக்கு இணையானவர்கள் மேன்மார்கள் என்று கூறிக்கொண்டு இத்தகைய நல்ல அமைப்பை இயங்கிக் கொண்டிருக்கின்ற சாந்தி அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் மாரிமுத்து அவர்களுக்கும் நாசர் அவர்களுக்கும் காதல் அவர்களுக்கும் ராஜகோபால் உள்ளிட்ட அனைத்து பயணி உள்ளிட்ட நண்பர்களுக்கும் குறிப்பாக பரமசிவம் குடும்பத்தோடு வந்திருக்கிறேன். குடும்பத்தோடு இருக்கிற வாய்ப்பு எனக்கு என் பொண்ணு வைப்பு கேட்டு மட்டும் இருந்திருக்கிறேன். காதல் உள்ளிட்ட நம்முடன் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் குணமான, அதாவது வந்து நெஞ்சிருக்கும் வரை உறவுன்னு சொல்லுவாங்க. நெஞ்சை தாண்டி அதை தாண்டியதற்கு உருவாக இந்த நட்பு நீடிக்க வேண்டும். இந்த நட்பு நீடிப்பதன் வாயிலாக இந்த பள்ளிக்கான ஒரு அடித்தளம் எடுக்கின்ற நாளாக, இந்த பள்ளியில் படிக்கின்ற வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடிய மாணாக்கர்களை அடையாளம் கொண்டு உதவுகின்ற நாளாக இந்த பொன்னாள் அமையும் நமக்கான சந்திப்பான நாளாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் அதற்கான ஒரு முத்தாய்ப்பு நாளாக இந்த புள்ளியாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மைக்கை கொடுத்த சாந்திக்கும் ராஜாவுக்கும் ஏன்னா அவர் எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னார். இன்னும் ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்துருக்கலாம். அதுக்காக தான் மைக்கு. இதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம ராஜா ஞாபகப்படுத்திட்டாரு. இந்த ஆசிரியர் பேசும்போது நம்ம ஸ்கூலில் அர்னாஸ் கவுண்டர், நம்ம எந்த ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் நீங்கள் வந்து காமராஜர் ஃபோட்டோ பார்க்கலாம், காந்தி ஃபோட்டோ பார்க்கலாம், ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. நான் படிக்கும்போதே இருந்து தான் நான் பார்க்கல. ஸோ அவங்களுக்காக இந்த தருணத்தில் இவங்களெல்லாம் வர வச்சு கௌரவப்படுறதுல ரொம்ப 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 நன்றி ராஜாவுக்கு. ஏன்னா அந்த ஃபோட்டோஸை வந்து பார்க்கும்போது உண்மையாக அவ்வளோ ஒரு ஆனந்தம். அதுக்கப்புறம் தான் இந்த எண்ணமே எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவங்கள வர வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக படித்து இதே பள்ளியில் இப்போது நான் ஆசிரியராக பணிபுரிவது என்பது மிகப்பெரிய. அடுத்து பார்த்தீங்கன்னா நமது சிங்கங்கள் சண்முகையா அவர்கள், அவர் குறைந்த நாட்கள் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். இன்று கூட அவரிடம் நினைவு இருக்கிறது. அந்த 1 to 3 ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த 1 to 3 தான் ஆரம்பித்தார். அதை உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து கொடுத்து இன்றும் அந்த நினைவு இருக்கிறது. இந்த 30 அந்த 90 வரை இந்த டீனாவே பிரச்சனை போடும். 2 அடி விட்டார், இன்னைக்கு மறைக்கல. ஏன்னா இந்த கண்டிப்பெல்லாம் நமக்கு தேவை. சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு வந்து 10 நிமிஷத்துல அந்த 5 மார்க் முடிச்சுட்டு எழுதி காமிச்சிடும். இன்றைக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை எடுத்துக்காட்டாகவே சொல்லுவேன். நாங்கள் வாங்கிய அடியில் ஒரு இடத்துல கடுகளவு கூட நாங்கள் தொடவில்லை. இந்த சூழல் எங்களுக்கு கட்டி போட்டிருக்கிறது. அவ்வளோ கட்டுப்பாடோடு எங்களை வளர்த்திருக்கார்கள். அவர்களுக்கு மிக மனமாக நன்றி இந்த நேரத்தில் அவங்க சேர்த்து கொடுக்கிறேன். அடுத்து எப்பொழுதும் அமைதிக்கும் சிரிப்புக்கும் சொந்தக்காரர் ராமுத்து ஐயா அவர்கள், ஒரு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற நமது தலைமையாசிரியர் அவர்களுக்கு மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு பரிசளித்தல் நினைவுறுத்தல் உங்கள் சார்பாக நீங்கள் அளிக்கிறீர்கள். அதை ஏற்றுக்கொண்டு அவங்களை சிறப்பிக்குமாறும் பார்க்குமாறும் நான் கூட கேட்டுக்கொள்வேன். முதலில் தலைமை ஆசிரியர் அவர்கள் அடுத்து எங்களுடைய மூத்த ஆசிரியர்
இன்றைக்கும் என்றைக்கும் ஆங்கில ஆசிரியர், முதுகலை ஆசிரியர், இயற்பியல் முதுகலை ஆசிரியர், வா 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 நாயகம். வா தேவி வா இடைநிலை ஆசிரியர் பணிபுரிந்திருக்கிற மூர்த்தி சேர்ந்து வா, வெளியே கடைசி மூர்த்தி அங்கே வணிகவியல் ஆசிரியர், வெங்கடேசன் கணிதாசிரியர். ஓகே சார். அசோக்குமாரி சேர்ந்து ஜோதி அதான் பள்ளி ஓகே அமுதா Why can't these Brunberry people arrange this? அந்த உணர்வு வந்து ஒரு 10 நாளைக்கு பிறகு ஐ மெட் ஹிம். தே கேம் டு மை ஹவுஸ். அப்போதான் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குதுன்னா உன்னுடைய ஆர்ட் யுவர் மைண்ட் ஷுட் பி பியூர். அதான் இன்னும் தூய்மையாக இருக்கும் பொழுது வாட் எவர் வி சே தட் யூ கேன் நோ நோ இதான் உண்மை. ஷூட் த ஆக்ஷன் டு த வேர்ட் டு த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்வதை செய், செய்வதை சொல். அதான் அப்படி சொல்ல. எதுக்கு சொல்கிறேன் என்ன, நம்ம என்ன பேசுகிறோமோ செய்யணும். செய்ய முடியாத பேசுறதுல புண்ணியமே கிடையாது. அப்படி அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. இதெல்லாம் சில வாழ்க்கையில் சில உண்மைகள்லாம் நம்ம நிறைய பார்க்குறாங்க. வெளியே அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, வாட் இஸ் ரெலிஜன் அப்படின்னாங்க. அந்த ரெலிஜன் சொல்லி பி குட் டு டூ குட். தட்ஸ் த ரிலிஜன். தட் இஸ் தி மோட் ஆஃப் ரெலிஜன். உண்மைதான். மதம் என்பது நாம் நேர்மையாக இருக்கணும். அதான் மதம். இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இதை அப்படியே நினச்சி போகிற பொழுது இந்த ரமண மகரிஷியுடைய மனசில் வருவார். ஸோ மிகப்பெரிய ஒரு ஞானி. அதுதான் சொல்லுவாங்க, ஞானி யோகி இதெல்லாம் வராது. அவர் ஞானி. சின்ன வயசுலேயே திருவண்ணாமலைக்கு வந்தவர் வந்து அவருடைய வாழ்க்கையிலே கண்ட சில உண்மைகளை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஐ ரியலி வெட். எவ்வளோ துன்பத்தை அனுப்பிச்சிருக்கார் பாவம். கடைசி காலகட்டத்தில் ஒரு கழுத்து தொண்டை இந்த தோள்பட்டில் சின்ன கட்டி வருது. அந்த கேன்சர் வந்த பிறகு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எங்க இந்த பெயின் தட் இஸ் பெயின் அப்படின்றார். அம்மா சொல்றாங்க, நமக்கு எல்லாம் அடிப்பட்டு நோதுன்னா அப்பா என்னால் நடக்க முடியலப்பா ஃபீல் பண்ணுறல. ஆனால் அப்போ அந்த உடம்புக்கு அட்டாச்மெண்ட் இல்லை, ஆன்மாவுக்கு இந்த ப்ளீஸ் கேவி அப்படின்றாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஊ கேவின்னு. இந்த வரி எனக்கு கொடுங்க அப்படின்னு உடனே எனக்கு யாரும் இந்த வரியை கொடுத்தது அப்படின்னு அவர் கேட்குறாரு. நம்ம என்ன செய்யணுமா சார் மைண்ட் தட் இதுதான் லைஃப். வாட் ஐ வில் டூ, வாட் ஐ ஹவ் டன், வாட் ஐ எம் கோயிங் டு டூ, இதை திங்க் பண்ணி பார்க்கணும். நல்லதான் நினைக்கணும். இந்த தாட்ஸ் பற்றி சொல்லுவாங்க. தேர் ஷுட் பி குட் தாட், பியூர் தாட், பியூர் டீட்ஸ். ஆட்டோமேட்டிக்லி த ரிசல்ட் ஆஃப் இட் வில் பி ட்ரூ. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. நம்ம எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கன்னா போங்க, எங்கன்னா வாங்க, நீ தெரிந்து கொள்ள வேண்டியது பி எ மேன். ஒரு அரசியல்வாதி எழுதுகிற ஒரு கல்வி. ஒரு ஊரில் நான் வந்து ஒரு கவுன்சிலர் ஆனேன், மந்திரி ஆகிட்டேன். ஆனால் கடைசியில் மனுஷனாலே மாற ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உயர்ந்த பதவி முக்கியம் இல்லை. பி ட்ரை டு பி எ மேன். மெட்ராஸில் திருவொற்றியூர் பக்கத்தில் ஒரு ஞானி உட்காந்துக்கிறாரு, யோகி. அந்த வழியில் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. போகுது கழுத போகுது அப்படின்னு தான் அந்த யோகி சொன்னாங்க. கடைசியில் வள்ளலார் வழியில் நடந்து போகிறப்படி தான் மனுஷன் போகிறாங்க.
வள்ளலார் போல் அந்த ஒரு பண்பின் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. நமக்கெல்லாம் நிறைய ஆசை இருக்குது. ஆசைக்கு அளவே கிடையாது. அதுதான் ஃபியூச்சர் பர்த்துக்கு அளவு ஆசை தான். இதே உங்களுக்கு தெரியும், ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் உங்களுக்கு தெரியும், ரொம்ப யோகி. அவர் தான் யோகி. அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னென்ன இதையெல்லாம் சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு உடனே சில்க் ஷர்ட் போட்டுனாரு, கையில் மோதிரம் போட்டுனாரு, பீடி அதாவது சிகரெட் ஏதோ ஒன்று அது புகைச்சாரு. முடிச்சிட்ட அப்புறம் சரி என்னை கொண்டு போயிட்டு கங்கையாண்டு விடுங்க அப்படின்னா போயிட்டு விட்ட உடனே தன்கிட்ட இந்த சில்க் ஷர்ட்லாம் கழட்டி பிரிச்சு கங்கையில் போடுறாரு, மோதிரத்தை தூக்கி கங்கையில் போடுறாரு, எல்லாத்தையும் போடுறாரு. அது சொல்றாரு, இந்த ஆசை என்னிடம் நான் இதை சாட்டிஸ்ஃபை பண்ண விட்டேன்னா ஐ ஹவ் டு டேக் அனதர் பர்த். நாம் ஆசைப்படக்கூடாது. டிசையர் திங்க் பண்ணி பாருங்க. எல்லாரும் அது வேலை இது கவர்மெண்ட் கிடையாது. யூ ஷுட் டூ யுவர் ஒர்க். தட்ஸ் வில் கம் அண்ட் ரீச் யூ. நோபடிஸ் கம். இதான் உண்மை. நாம் வேலை செய்யறது இல்லை, உழைக்கிறது இல்லை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தர்மம் இருக்க வேண்டும். அதான் லைஃப். லைஃபே கிடையாது. நீ செய்கிற பொழுது ஒரு சர்வீஸ் செஞ்சிருக்கிற, அதுக்கு என்ன வருமானம் நினைக்காது. வாழ்க்கையில் துண்டு அற்புதனுடைய சேர்ந்த பிறகு இந்த இந்த குருவும் சிஷ்யன் அங்கே இருக்கிறாங்க. அங்கே என்னென்ன எல்லாமே ஒரே ரேட். ராணி ₹1, யானை ₹1, எதுனாலும் ₹1. ரொம்ப சீப். ஒரே எல்லா ரேட் ஒண்ணுதான், கிடையாது. அப்போ நெல்லை சாப்பிட்றாங்க, ரொம்ப சொகுசா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த இடத்தில் நம்ம இருந்த ஆபத்து அப்படின்னு. அப்ப திடீரென்று ஒரு நாள் வரா, ராணி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்லை தெரியுமா அம்மா, நான் நடந்து போகிற பொழுது ஒரு செவரு ஒண்ணு மேல விழுந்து கால் முடிஞ்சு போச்சுமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த ராணி என்ன பண்றா, அதுக்குரிய முதலாளி கூப்பிட தூக்கு போடுறாங்க. ரைட்டா, அது என்னன்னு எனக்கு பண்ணதில்லை. தூக்கு வந்த உடனே ராணி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அம்மா செவரு நான் கட்டலம்மா, இந்த மேய்ச்சி தான் கட்டணும், மேய்ச்சல் கட்டினா அவளுடைய தப்பு. சரி விடு, அவருக்கு மேய்ச்சை போட்டுடான், மேய்ச்சை தூக்குறாங்க. அவன் வந்து சொல்றான், என்னுடைய தப்பு கிடையாதுங்க, என்னுடைய செய்யல அப்படின்னு சொல்லிடுறான். சரி அவனை கூட்டணும் அப்படின்றான். அதன் பிறகுதான் அவன் வரவழைக்கப்பட்டது சொல்றான், என் தப்பு கிடையாது. அந்த பாட்டு என் காதல் வந்து விழுந்துச்சு, அந்த பாட்டை கேட்டு இந்த காம்பினேஷன் சரியா பண்ணாது போயிட்டேன், அதனால என்னுடைய தப்பு இல்லை அப்படின்னு சொல்றான். அப்புறம் சரி இந்த லேடியை கொண்டு தூக்கி போடுறாங்க. லேடி வரா வந்த பிறகு எப்படி சொல்லி பெண்கள்லாம் அதிகமாக பேச மாட்டாங்க, எல்லாம் நல்லா பேசுறாங்கன்னு ஆச்சரியமாக. ஸோ வெல் வருது அப்படின்னா அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிறீங்க. அந்த லேடி வந்து இன்னொன்று போய் நிற்கிறா, ஏம்மா நீ பாட்டு பாடல, அவன் வாங்கி தரக்கல, பாட்டு பாடு என்ன பண்ணிக்கலாம். அப்போ தான் சொல்கிறான் அந்த ராணி, அவள் பேசலைன்னா அது சம்மதம் என்று அர்த்தம். தூக்கி அவர் போடுறாங்க. தூக்கி சரியா இல்லை, அது பெருசாக இருக்குது. உடனே சொல்கிறான், இந்த மாதிரி ராணி அந்த கழுத்துக்கு அந்த கவனம் சரியில்லை, சரி அவளை விட்டுரு. அந்த கயிறு யாருக்கு சரியா இருக்குதோ அவங்கள ஃபிட் பண்ணி தூக்கி போடுறான் அப்படின்ட்டு. அந்த கயிறு அப்படியே தூக்கி போகிறாங்க. அப்போ தான் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிற அந்த சிஷியன் அவங்க எழுத்து மாட்டுறாங்க பாரு, மாட்டு சரியா போச்சு. சரியா போகிறோடனே அவன் கத்துறான். உடனே குருவுக்கு இந்த விஷயம் போகுது. அங்கேருந்து வேகமாக வர வந்த பிறகு என்ன விஷயம் என்ன நடந்துன்னு சொன்ன இது சொன்ன உடனே ஸ்ட்ரைட்டாக அந்த ராணிக்கிட்ட இந்த குரு போகிறாரு. அம்மா, இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த கயிறை யார் தூக்கப்பட்டு இறக்குறாங்களோ அவங்க அடுத்த பிறகுல 7 உலகத்துக்கும் ராஜா அப்படின்னு சொல்றாங்க குரு. அதை கேட்டுக்கல பாட்டு ஏறினாங்க. எதுக்கு சொல்றேன்னா, குருவனுடைய பேச்சு பையன் கேட்கல. அதுவும் இல்லை, அந்த நாட்டை ஆண்டக்கூடிய ராணிக்கு பேராசை. இந்த நிகழ்ச்சி எங்க பார்க்கணும் என்ன இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, குரு என்பது என்னால் அப்படிதான் தெரியல. எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ஒரு உயர்ந்த பதவி இருக்குமானால் அது ஆசிரியர் பதவி தான். அவர் வாத்தியர்ன்றது முக்கியம் இல்லை, அவன் தூய்மையா இருக்கணும். அவன் தான் வாத்தியர். போயிட்டு பேசு விசேஷம் கூப்பிடுவாங்க. அப்போ சொல்லுறேன், பசங்க ஏன் அழுதுருவாங்க ஸ்கூல்ல? ஸ்கூலில் பையனை அரவணைக்கிற ஆட்களுடைய ஆசிரியர்கள் குறைவா இருக்கிறான்னு சொன்னோடனே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. 2 வாத்தியர் வந்து மேலே பேசி கீழே வந்து கேள்வி 500 40,000 2 500 இவ்வளோதான் சொல்லுங்க. இன்னைக்கு சம்பளத்தில் குறையே கிடையாது. அதில் படி இருக்குதான்னு பார்த்தா
குறைவு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் குறைச்சோங்க, அதுலேயும் சின்சியர் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் 90% நீ சொல்கிறேன், நான் நாட்டுக்காக வெளியே வந்துருக்கேன். அது குறை இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும். சம்பளத்தில் ஒரு குறைகள் போது இந்த பணியில் சரியாக இருக்கணும்ல, அது தவறு. அது என் தலைமையாச்சு இருந்தாலும் சரி, பட்டாலும் சரி, அதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும். ஒழுங்காக இல்லைன்னா பள்ளிக்கூடம் இருந்து ஸ்கூல் நான் இருந்து கடைசியாக போகிறது 850 மாணவர்கள் படித்தார். 850 ஏன் டிஃபன் பண்ண நான்லாம் இங்கெல்லாம் வளர்ச்சிக்கு போவேன், பரிசுமத்துக்கு போவேன். நினச்சி பாருங்க, இந்த போர்வெல்லை பற்றி அவர் சொன்னார். இந்த போர்வெல் நாம எல்லாம் இல்லைன்னா அது குறும்பறிக்கு போகிறோம். தெரியுமா? தெரியாது. குறும்பறிக்கு போகணும்னு எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இல்லை, ஸ்கூலில் தண்ணி இல்லைன்னு சொல்லி நாங்கள் போட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக நிலம் ஞாபகம் பார்த்துருக்கீங்க, 2 ஏக்கரா 20 சென்ட் இவங்க குடும்பம் அனாதை கொண்டுதான். அதுக்கு முன்னால் 50 சென்ட் அவர் கொடுத்தாரு. நான் நிற்கும்போது இங்கே நான் 25 ஆண்டுகள் இந்த பணியை புரிஞ்சுவேன், எல்லாம் தெரியும். 50 சென்ட் அவர் முதல் கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு ரிக்வஸ்ட் பண்ணி 2 ஏக்கரா 20 சென்ட் அவர் கொடுத்தாரு. ரொம்ப மனமோந்து ஸ்கூல் கொடுத்தாரு. அப்படி வழங்கிய அந்த குடும்பத்திலிருந்து ஒரு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் பத்மா, அவளுக்கு இந்த சால்வி. நம்ம ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது முதல் ஸ்டூடெண்ட் அவங்க தெரியும். நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகும்போது முதல் ஸ்டூடெண்ட்டாக வந்தவங்க அவங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏக்கருக்கு மேலே நகர்ந்து கவர்மெண்ட் எடுத்துகிற ஒரு ஸ்கூலை வச்சு அதை பயன்படுத்தி அங்கிருந்து வரை சேர்ந்தனா இருந்தார். மாரப்பக்கத்தில் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இவங்க சுப்பிரமணியக்கிட்ட போய் பேசி அந்த 3 ஏக்கரை கொடுத்தாரு. அதை வந்து ஒவ்வொருவரும் நாங்கள் இருக்கிற வரையும் விழாக்கள் கொண்டாடுகிறவங்க அதை கூப்பிட்டு இந்த சால்வெலாம் போடுது. அதனால் ஒரு அந்த நினைவுகள் வந்துச்சு. ஒரு ஆசிரியர் மாணவன் என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு மீறி போச்சு. பல தெரியும், நான் ஸ்கூல்லாம் போனால் என்னை பார்க்குற பொழுது சில ஸ்கூலில் மீட்டிங்கில் கூப்பிட்டு அடுத்த என்னை கூப்பிட கஷ்டம். ஏன்னா குறைய சொல்லுங்க, குறைய நீங்களாக தான் இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் கெட்டு போச்சுன்னு என்ன அர்த்தம்? பிகாஸ் ஆஃப் டீச்சர். அது மட்டும் இல்லை, மக்களும் சரியில்லை. இப்போ பையனை கொண்டு போயிட்டு இந்த ஸ்கூலில் சேர்த்தனா நிறைய மார்க் வாங்குவான், பெரிய ஐஏஎஸ் ஆகுவான். ஐஏஎஸ் தேவையில்லை, வி வாண்ட் ஹியூமன் பீயிங். நீ ஐஏஎஸோ டாக்டரு பின்னு முக்கிய நாட்டுக்கு மனிதாபிமானம் தான் நாட்டுக்கு தேவை ஒழிய இதெல்லாம் தூக்கி கொடுக்கும். நான் சொல்லி புரியுதா? அந்த மனிதாபிமானம் இருந்தால் ஒழிய இந்த நாடு டெவலப் ஆகாது. தர்மம் செய்யணும். ஒரு சின்ன ஒரு கதை சொல்றாங்க, அபிரகாம் என்று சொல்லக்கூடிய வந்து நிறைய இறைபக்தி உடையவன். அந்த இறைபக்தி உடையவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ராஜை தூக்கி பெருங்கல் போடுறாங்க, அவன் சாமி கும்பிடுறாங்க, தூக்கி போடுறாங்க. அப்புறம் பார்த்தாரு, உடனே அப்பா அந்த இடத்துல ஒரு ஒரு சிட்டுக்குருவி அங்கே வருது. அது ரொம்ப மன கஷ்டப்பட்டு அதனுடைய அந்த அழகால தண்ணி கொண்டு வந்து அந்த அவர் மேலே போடுது. அப்போ அவங்க கேட்குறான், ஆர் யூ ஏபிள் டு புட் ஆஃப் த ஃபயர் அப்படின்னு அவன் கேட்குறான். நெருப்பை ஒழிக்க முடியுமா? முடியாது. நோ, பட் இட் ஷுட் பி ரிகார்டட் தட் வாட் ஐ குட் டூ, ஐ டிட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் என்ன முடிவை செஞ்சவளதான், என்னால் அணைக்க முடியாது. யோசிச்சு வருங்க. ஆக இந்த பறவைக்கு இருக்கக்கூடிய பண்பு மனிதர்களாக நமக்கு இருக்கணும். நிறைய உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, எவன் ஒருத்தர் ஆனஸ்டாக இருக்கிறான்னு பேச்சிலும் செயலிலும் எல்லாத்தையும் எவன் நேர்மையாக இருக்கிறான்னு அவன் தான் மனுஷன். நீ பெரிய கோட்டீஸ்வரை பற்றி அவசியம் இல்லை, மிகப்பெரிய ஒரு டாப் போஸ்டில் பெரிய அரசியல்வாதிகள் நான் கவலைப்படுகிறேன். நேர்மையாக மதி, அப்போ தான் நாடு வாழும். அதே வரலாறு படிக்கும். You are learning history, but it's not enough. We should make history. Think about it. சேர்மனாக இருந்த மாரப்பன் ஒரு ஆசை வச்சு காலேஜ் கொண்டு வந்து பேசினார். எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அவர் எனக்கு நிறைவேற்றப்படுது. காலேஜும் கொண்டு தான் அவருடைய டெத்து கடைசியில் நான் வெளியிலேருந்து நான் டெத்துக்கு வந்து போனேன். ஏன்னா ஓரளவுக்கு ஸ்கூலில் இந்த ஊரை டெவலப் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். விதத்தில் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆவதற்கு காரணமாக இருந்தது ஜெகதீசன். அதை மறக்க முடியாது. ஜெகதீஷ் தெரியும் உங்களுக்கு. இப்போ ஹெட்மாஸ்டர் ராஜ்குமார். அப்போ ஜெகதீஷ் வந்தார். இது ஹையர் செகண்டரி ஆர்கனைசேஷன் வந்தார். உடனே அவர் பணம் எடுத்துருந்தார். ஒரு 20 மறந்துட்டேன். கொண்டு போய்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு செலாம் கட்டிட்டு அப்புறம் வந்து எடுத்து வந்துட்டேன். அப்போ ஹெட்மாஸ்டர் எங்களுக்கு கஷ்டம். ராஜ்குமார் ஹெட்மாஸ்டர் ஏன் தெரியுமா? இது ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஆச்சுன்னா அவங்க தூக்கிட்டு வாங்க.
அது என்ன ஒரு லக் அப்படின்னா இந்த ஐஎஸ்ஓ ஆச்சு உடனே ப்ரமோஷன் இங்கே அது எதுக்கு சொல்கிறேன்னா நாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கிற பொழுது அதனுடைய பலன் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதை தவறுதுன்னா இந்த பாதையில் இதை தப்பு நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா இங்கே தப்பிட்டேன். இதான் உண்மை. இது நினச்சிடும். எனக்கு ஒரு அடி விழுதுனா அந்த அடி இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். உங்களால் சொன்னீங்க நிறைய அடிச்சு யாருங்க. எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பையன் தேவேந்திர ராஜபுரம் பெங்களூரில் இருக்கிறான். அவன் கார்டு எடுத்து நான் வீட்டில் இருக்கிறேன். ஐயா வாங்குவான்னு மறந்துட்டேன். வெளியே வந்து உடனே அவங்க கொண்டாட்டி எல்லாரையும் காலில் விழுந்துச்சு. ஏன் வந்து அப்புறம் சொல்கிறேன் ஐயா ஐயா நீங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு எவ்வளோ சந்தோஷம். அதே போல் இங்கே வெங்கடேசன் ஒரு பையன் இருக்கிறான் நினைக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு வெங்கடேசன்? வெங்கடேசன் இதெல்லாம் பார்க்கிறது இதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்க்கை இருக்க முடியாது. எவ்வளோ நம்ம உழைக்கிறோம். இந்த மாணவர்கள் நீ பாராட்டுகிற பொழுது ஏதோ அவன் செஞ்சுக்கிறது அர்த்தம். அந்த ஒரு திருப்தியாக இருக்குது. ஆக நீங்கள் எல்லாரும் வரலாற்று படியுங்கள். You are really proud of this school. The school is made proud of you. Find that you should make the village proud of you. என்று சொல்லி இந்த நேரத்தில் எனக்கு பேச்சுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கு இதோ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த யாழ் யூனிவர்சிட்டி போகிறார் யாரு ஸோ அண்ணாதுரை அவர்கள் போகிற பொழுது 2 மாதம் இருக்குது. இஃப் நாட் ஐ தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென் அப்படின்னு ஒரு 2 வாசகம் இருக்குது. அந்த பார்க்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா இந்த நான் இல்லைன்னா யார் செய்ய முடியும்? இப்போ இல்லை எப்போ செய்யுது? அப்போ தான் சொன்னார் we must do it now itself. அதனுடைய ஆன்சர். நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஒற்றுமையை நம்ம பாராட்டுகிறேன். எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா நினச்சி பார்க்குறேன். அந்த பாப்பா இன்னும் ஜோர பேசு என்னமா செய்யுது மேலே செய்யறமா எதுக்கு சொல்றேன். அதே போல் ராஜா வந்து ராஜா ரவி வந்த பொழுது எனக்கு ஒரே சந்தோஷம் போச்சு. அப்பதான் யோசனை எந்த ராஜாவாக இருக்கிற திங்க் பண்ணி பார்த்து இன்னும் அது பழைய என்னன்னு ரெகனைஸ் பண்ண முடியல. ஏன்னா தாடியெல்லாம் வந்துருக்காங்க உண்மை. அப்புறம் இங்கே பார்த்து உட்காந்து ஏன் இஸ் அனேபிள் டு ஸ்டாண்ட் பை என்ன காரணம்? உடம்பு பார்த்துங்க எனக்கு ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுறாங்க. அதில் ஒரு நல்ல எண்ணத்தோடு இருங்க. நல்லதை செய்யுங்க. உங்களுடைய எண்ணம் யுவர் தாட் ஷுட் பி ஆல்வேஸ் யுவர் மைண்ட். தட் இதை நான் சொல்கிறேன்னா அது நான் பட்ட உண்மைகளை சொல்கிறேன். மனசை சுத்தமாக வச்சுங்க. கலங்க வரக்கூடாது. எந்த சூழ்நிலையினுடைய செயல் ஒன்றும் மற்றொரு உதவியாக இருக்கணும் ஒழிய உனக்காக செல்ஃபிஷ் கொண்டு இருக்கக்கூடாது. தனக்குன்னு எந்த காரியம் செய்தாலும் நான் வாழ முடியாது. உண்மை நீ மட்டும் செய்கிற பொழுது ஆட்டோமேட்டிக் ஒரு பலன் வரும். So if you do good, the result will be good. If you do bad, the result will be bad. The result will be coming towards you. Even God has no power to stop it. இதே இந்த வாய்ப்பு பிடித்த உங்களை பார்த்து கொண்டே மனசந்தோஷம். நீங்கள் எல்லாம் என்ன படிச்சிருக்கணும். எனக்கு பழகி என்ன கொடுத்து வரேன். ரொம்ப திருப்பதி அந்த மீட்டிங் போயிட்டு அந்த மீட்டிங் ஒரு 1/2 hour ரெக்வெஸ்ட் வந்துட்டேன் நான். ஏன்னா அதோட இது பழைய கதை இருக்கும். இங்கே இருக்கிற ஆசிரியர்களையும் மற்ற மாணவர்களை பார்ப்பதற்கும் மிக சந்தோஷம் என்று சொல்லி நீங்கள் நீண்ட நாள் வாழ்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உதவி முடிக்கிறேன். யாருக்காவது அந்த 4 மெசேஜ் சொல்ல முடியுமா? சார் என்ன சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா நற்பெயர்களும் வளங்களும் நலன்களும் உயர்வுகளும் புகழும் தன்னால் வரும். அதனால செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் செல்வம். அதே மாதிரி பார்த்தா எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். அதான் மாதா பிதா குரு தெய்வம். அதில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் குரு. அதை எல்லாருமே மனசில் வச்சுக்கிறேன். அந்த ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம முற்றுகை செஞ்ச பெரும் பாக்கியம் என இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கு நன்றி. அதே மாதிரி இந்த ஊரை ஒரு பெருமையாக சொல்லணும்னா ஒரு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஊருக்கு நிறைய பெருமைகள் இருக்கு. எங்கள் குடும்பம் ஒரு சொந்தம் இருக்குன்னு சொன்னால் சொந்தம் கொண்டாடுன்னா பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அவர் எங்கள் தாத்தா TM கிருஷ்ணசாமி பிள்ளை இல்லை. அவர் பேரறிஞர் அண்ணா கூட பச்சைபாஸ் காலேஜில் 1931 33 வரையும் BA ஆனர்ஸ் படிச்சிருக்காங்க. அதனால் அப்படின்ற ஒரு இது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே பெருமை இல்லைங்களா? அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா பரவாயில்ல. நான் அங்கநாத வரிசையில் 1ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படித்தேன்.
அதுவும் 9வது படிக்கும்போது எங்கள் அப்பா பேர் அண்ணாமலை சாமி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லா படிக்கணும், குருமேல ஹைஸ்கூல் இருக்குது இல்லை, அதோட பேராம்பட்டில் ஒரு அது கொஞ்சம் சீனியர் பள்ளி, இப்போ அதில் சேர்த்தா இன்னும் நல்லா படிப்போம்னு அவர் சேர்த்துட்டார். நான் இந்த வழியாக தான் எங்கள் வீட்டில் இருந்து வானகர் கோட்டை இருந்துருக்கோம், அங்கே இந்த வழியாக போவேன். ஒவ்வொரு நாளும் இதை கிராஸ் பண்ணி போகும்போது நான் நினைப்பேன், நம்ம இந்த ஸ்கூலில் படிக்கலையே, ஏக்கம் இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த ஏக்கம் வந்து என்னுடைய தங்கை மூலமாக நிறைவேறு. ஏன்னா இந்த கிளாஸுக்குள்ள நான் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி உங்கள் எல்லாருக்குமே உட்காந்து பேசுறது ஒரு பெரிய வாய்ப்பு. அதே மாதிரி இந்த நன்றி கடன்லாம் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சர் நரசிம்மன் சார் இருந்தார் பேராமட்டில். அவர் பேசும்போது அவர் தான் ஞாபகம், நாங்கள் இன்னைக்கு ஆங்கிலம் நல்லா பேசுகிறோம், ஒரு ஆசிரியர் மிகப்பெரிய வானவியல் அது ரொம்ப அது வந்து பெருமையாக இருக்குன்னாக்கா, அந்த அப்சர்வேட்டர் வானவியல் ஆராய்ச்சிகளுக்குள்ள சர்வதேச வானவியலாளர்கள்லாம் வருவாங்க, எல்லாம் வெளிநாட்டுல தான் வரும். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சர்வதேச மொழியான ஆங்கிலம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதை சரியாக பயன்படுத்திக்க முடியுதுன்னா என்னுடைய தலைமை ஆசிரியர் நரசிம்மன் அவர்களுக்கு தான் இந்த இடத்துல நன்றி சொல்லுவோம். அதனால் நிறைய எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குமே 50 வயது, 15 வயதில் நீங்கள் 10வது படிச்சிங்க, 35 வயசு கழிஞ்சு இன்னைக்கு மீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த பேட்சில் இருக்கிறவங்களுக்கு சரியாக 50 வயது. லேட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வயசாக கூடுதலாக இருக்கும். நான் உங்களோட ஒரு வயசு அதிகம். 88ல் நான் 10th முடிச்சிட்டேன். நீங்கள் 89ல் படிச்சிருக்கீங்க, 88ல் முடிச்சிட்டேன். பக்கத்தில் மகனூர்பட்டி அந்த பள்ளியில் தான் படித்தேங்க. மகனூர்பட்டி தான் எங்கள் சொந்த ஊர். மகனூர்பட்டி விசுவாசம்பட்டி. எங்கள் அப்பா கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ராஜா அப்படின்னு கண்டக்டராக அந்த திருமகள் பஸ்ஸில். இப்போ இந்த ஊரில் ரத்னம் அப்படின்னு ஒருத்தருக்கு எங்கள் அப்பா நல்ல ஃப்ரெண்ட், அவர் கிளாஸ்மேட். எங்கள் அப்பா வந்து பேராமெட்டில் படித்தாருங்க. பேராமெட் ஹைஸ்கூலில் அப்போ படிச்சிருக்காரு, போர்டு ஹைஸ்கூலில் அவர் படிச்சிருக்காரு. அவர் எஸ்எல்சி முடிச்சுட்டு அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் என்னை வந்து படிக்க வச்சார். நான் +1 +2 திருப்பத்தூர் போயிட்டேன், டொமினிக் சபையில் படித்தேன், இப்போ கல்லூரியில் படித்தேன், அப்படி படிச்சுட்டு வந்தோம். இந்த நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. குழப்பமாக இருந்தது, பர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இப்போ ஸ்கூலில் எந்த நிகழ்வு நடத்தினாலும் CODO கிட்ட பர்மிஷன் நாங்கள் வாங்கணும். பர்மிஷன் இல்லாமல் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்களை தான் சஸ்பெண்ட் பண்ணுவோம், எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நடக்காது. அவங்க கேட்டதுனால தேவையில்லப்பா பர்மிஷன் வேண்டாம், அவங்க எல்லாம் டீசெண்டாக வந்து ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து இருந்து பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். நான் பர்மிஷன் அப்போவே கொடுத்துட்டேன். நான் சரிங்க சார் வாங்க நீங்கள் பண்ணலாம். ஏற்கனவே 2ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து அப்புறம் மாற்றி இல்லை கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்னு 1ஆம் தேதி வச்சு இன்னைக்கு உங்கள் செட்டாக தான் இருந்திருக்கும். உங்கள் செட்டு இவங்கெல்லாம் என்னுடைய ஆசிரியர்களாக இருந்திருப்பாங்க. சாருங்கெல்லாம் வந்து எனக்கும் ஆசிரியராக இருந்திருப்பாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பள்ளியில் இந்த மகிழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நாம் கூட இந்த மாதிரி எங்கள் செட்டில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை. என் நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் பேர்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. இங்கே நாங்கள் அதாவது சார்லாம் இருந்த காலத்தில் இருந்த ஹெட் மாஸ்டர் வேறு, நம்ம படிக்கிற காலத்தில் இருந்த தலைமை ஆசிரியர் நிலை, ஆசிரியர்கள் நிலையெல்லாம் வேறு. இன்னைக்கு இருக்கிற நிலை வந்து வேறு. நிறைய ஒர்க் இருக்குது, ஆனால் ஸ்டாப் இல்லை, சப்போர்ட்டிங் ஸ்டாப் இல்லை. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாஃப்புமே இல்லை. கிளர்க்கு, OA, வாட்ச்மேன் எல்லாமே வேக்கண்ட், எல்லா போஸ்ட்டும் வேக்கண்ட். இப்போ நாங்கள் தான் மோஸ்ட்லி பார்த்தா சாருங்களை வச்சுன்னு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். எத்தனை முறை வேக்கண்ட் இருக்குது சொன்னாலும் அவங்களுக்கு அந்த நிதி பற்றாக்குறை அதெல்லாம் காரணம் காட்டி அப்படியே போயிட்டுருக்கு. அது உங்ககிட்ட சொல்லக்கூடாது தான், பட்டு ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது, அது மாறும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான தருத்தில் சார் வந்து நல்ல கருத்துக்கள் சொன்னார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவு தான் நம்ம வழிநடத்துது அப்படின்னு. நிச்சயமாக நீங்கள்லாம் அந்த இத்தனை வருடத்தில் பெற்ற அனுபவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுன்னு இருப்பீங்க.
உங்கள் அனுபவங்கள் வந்து சொல்லியிருக்கு. இதெல்லாம் இப்படி செஞ்சால் இப்படி ஆகுது, இது மாதிரி ஆகுது அப்படின்ட்டு. நிச்சயமாக முற்பகல் நம்ம என்ன நினைக்கிறோமோ பிற்பகல் நம்மளுக்கு அதே தான் வரப்போகுது. ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சுன்னா நம்மளுக்கும் பின்னால் கெடுதல் வரும் இல்லையா? கெடுதல் கட்டாயம் வரும். அது அனுபவபூர்வமாக நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ நல்லா இருக்கீங்க, நல்ல பொசிஷனில் இருக்கீங்கன்னா கட்டாயம் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க, நல்லது செஞ்சுட்டு இருப்பீங்க. எல்லாரும் நல்ல விஷயத்தை நினைப்போம், நல்லதை செய்வோம். சார் சொன்ன மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்வோம். பிறருக்கு எந்த விதத்துலையும் நம்ம துன்பம் செய்யாமல் இருந்தாலே அதுவே ஒரு பெரிய பேர். நம்ம கெடுதல் செய்யாமல் நல்ல வழியில் நாம் போனாவே நம்மளுக்கு கடவுள் கூட நல்ல வழியை காட்டுவார். நல்ல நிலைமைக்கு நம்ம மேலே போயின்னு இருக்க முடியும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மீட்டிங் முடிச்சுட்டோன்னா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. நிச்சயமாக ஒரு சிலர் நல்ல உயர்வான பொசிஷனுக்கு போயிருப்பீங்க, ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நம்ம நிலை கொடுத்து அந்த நிலத்தின் மூலமாக தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்கிறதால தான் நாங்களாக வேலை செய்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து நில நன்கொடையாளர்கள் நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றியும் அவங்களுக்கு பாராட்டுதலும் தெரிவித்துக்கிறேன். இந்த நிகழ்வு வந்து மீண்டும் நீங்களாம் இது போல் செய்யணும். சார் கூட சொன்னார் நம்ம இந்த பள்ளிக்காக எதையாவது செய்யலாம் அப்படின்னு. கண்டிப்பாக செய்யுங்க. நான் சார்கிட்ட சொல்கிறேன், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ராஜா சார்கிட்ட சில விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். அது இப்போ நம்ம நிறைய டைம் இல்லை, வேண்டாம். இப்போ நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நான் கட்டாயம் செய்யுங்க. அதே போல் இன்றைக்கி வந்து தனியார் பள்ளிக்கு மாணவர்கள் அனுப்புவது அப்படின்றது ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க. அது மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ நானே அது போல தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருமே ஏன்னா எனக்குலாம் கூட இன்னும் 10 வருஷம் சர்வீஸ் இருக்குது. பக்கத்தில் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதால ஒருவேளை அந்த டிஸ்ட்ரிக்ட் நான் தலைமை ஆசிரியராக போயிடுவேன்னு நினைக்கிறேன். நான் ட்ரான்ஸ்ஃபரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எனக்கு புதிய பள்ளி. ஆக்சுவலாக நான் 89ல் +1 போகும்போது இந்த பள்ளிக்கூடமும் +1ல் அப்கிரேட் ஆகிருக்கு, ஹையர் செகண்டரி அப்கிரேட் ஆகிருக்கு. அப்போ ஒரு வேளை வாய்ப்பு இருந்தால் அந்த பள்ளிக்கூடம் நான் வந்திருக்கலாம். பட் நாங்கள் அங்கே திருப்பத்தூர் போய் படித்தோம். படித்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு தலைமையாசிரியராக இந்த பள்ளிக்கு நான் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களால் நீங்கள் முற்காலத்தில் மாணவர்களாக இருந்து படித்து வந்ததால் இங்கன்னா 1100 வரைக்கும் இருந்திருக்காங்க. 2010ல் 1100 ஸ்ட்ரென்த் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்திருக்கு. ஸ்ட்ரென்த் எல்லாம் அப்படி குறைஞ்சி போச்சு. அதுதான் உண்மை. அது மாறலாம், ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து மாறலாம். சார் கூட சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் பேசுகிறேன் சார் ஊர்லெல்லாம். அவங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம கேன்வாஸ் பண்ணி மாற்றினாலே நம்ம பள்ளியில் ஸ்ட்ரென்த்து கூடும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நலமோடு வாழணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சார்பாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கொள்கிறேன். நமது ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக சண்முகையா பேசினார். மீண்டும் நம்ம எல்லாம் 15 எவ்வாறு கிளாஸ் நடந்ததோ அது போல இருந்தது. நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸாக மாறிப்போம் நினைக்கிறேன். அந்த ஃபீலிங் வந்தது, உங்களுக்கும் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவருக்கு உங்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இதே போல் நானும் என்னுடைய பள்ளிக்கு செய்வேன் என்று கூறியிருக்கிறார். அவருக்கும் மனமாத நன்றி. இப்போ ஆசிரியர் சார்பாக திரு ஞானமணி மிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு சில என்னோட பணிபுரிந்து ஓய்வு பெற்ற என்னுடைய சகோதரர்கள் மற்றும் என்னுடைய மாணவர்கள், பழைய மாணவர்கள், முன்னால் படித்த எல்லா மாணவர்களுக்கும் இங்கே வந்து எங்களெல்லாம் பெருமைப்படுத்தி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய பாசம், அன்பு, மரியாதை என்றைக்குமே மறக்க முடியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கேன், ஒரு ஸ்டூடெண்ட் நாசராக அவங்க தம்பியே தெரியல எனக்கு. வீட்டில் ஓடுற டீச்சர் நில்லுங்க, நான் தான் கார் டிரைவர் டிஎஸ்பிக்கு, நீங்கள் வாங்க டீ குடிச்சிட்டு போவீங்க, உங்களுக்கு என்ன பயம் இல்லைங்க, பயப்படாதீங்க. இல்லைப்பா ரொம்ப அவசரமான ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்போ எல்லாம் நீங்கள் டீ குடிச்சிட்டு தான் போனோம். அந்த புள்ள அந்த வீட்டில் கூட நம்மளை கவனிச்சு அவ்வளோ மரியாதையை பேச எனக்கு இன்னும் அதெல்லாம் மனசு விட்டு மறையில. நிறைய உமா கௌரி அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் ரொம்ப மரியாதையாக அன்பாக இருந்திருக்கீங்க. கேஜி சார், சண்முக சார், இவங்க ராமூர்த்தி சார், இவங்களாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்,
பிள்ளைங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்ட்டு அவங்களோட ஒர்க் பண்ணனால என்றைக்குமே மறக்க முடியாது. அவங்களாம் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ எங்கள் தலைமையாசிரியர்களும் நல்லபடியாக நம்மளை வழி நடத்திட்டு தான் போகிறாரு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்களாம் நல்லா நீடூடி வாழணும், இன்னும் நல்லா உயர்ந்த நிலைக்கு போகணும், நல்லா இருக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வருகை புரிந்திருக்கிற அனைத்து முன்னாள் ஆசிரியர் பெருமக்களை வணங்கியும், இங்கே வந்திருக்கிற அனைத்து இந்த ஊர் பொதுமக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய பார்வையில் நீங்கள் மாணவர்கள் இல்லை, எப்போ இந்த மண்ணையும் இந்த ஊரையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணை நான் நேசிக்க வேண்டும், நான் விதிக்க வேண்டும் என்று கனவு கண்டீர்களோ அன்றே நீங்கள் தெய்வமாகிவிட்டீர்கள். வள்ளுவம் என்ன சொல்கிறது? வள்ளுவம் ஒன்றை சொல்கிறது, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறது. ஒன்று, ஒரு மனிதன் சான்றோர் ஆக வேண்டும் என்றால் கல்வியிலே மேம்பட்டிருக்க வேண்டும், ஒழுக்கத்திலே மேம்பட்டிருக்க வேண்டும். இந்த ரெண்டும் உங்களிடத்திலே இருப்பதால் தான் 35 ஆண்டுகளுக்கு பின் இந்த மண்ணை நீங்கள் நேசிக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை இந்த மண்ணை நேசிப்பவர்கள் நன்றாக விசாலமாக நீங்கள் எண்ணி பாருங்கள். நம்முடைய பாரம்பரியத்திலே ஒரு குலதெய்வம் என்று ஒன்று இருக்குது என்று சொன்னால், சிங்கப்பூரிலே இருந்து இங்கே வருகிறார்கள், தாய்லாந்திலே கூட வேலை செய்யட்டும், மலேசியாவிலே வேலை செய்யட்டும், அமெரிக்காவிலே வேலை செய்யட்டும், என் குலதெய்வத்தை நேசிக்க வேண்டும், நான் வணங்க வேண்டும் என்றால் இந்த மண்ணை வருடத்தில் ஒரு முறையாவது 5 ஆண்டுக்கு ஒரு முறையாவது நான் நேசிக்க வேண்டும் என்று இந்த மண்ணை நேசிக்கிறார்கள். அப்படி பின்னி பிணைந்தவர்கள் இந்த மண்ணை, குறும்பேரி மண்ணை நீங்கள் நேசிக்கிறீர்கள். எனவே நீங்கள் சான்றோராகிவிட்டீர்கள், நீங்கள் மாணவர்கள் இல்லை. இந்த 2 பண்பும் இருக்கிறது, கல்வியும் இருக்கிறது, உங்களிடத்திலே ஒழுக்கமும் இருக்கிறது. எனவே இந்த 2ம் இருந்தால் நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு சென்று விட்டீர்கள். அதனால் தான் இன்றைக்கு இந்த மண்ணை மிதித்து நீங்கள் படித்த ஆசிரியர்களை போற்றியும் வணங்கியும் இப்படிப்பட்ட ஒரு பெரும் பேர் உங்களுக்கு அதாவது வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வெட்டிங் டே ஒன்று வரும், அது வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு 35 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கிடைத்து இந்த ஒரு வெட்டிங் டே வந்திருக்கிறது என்றால் உங்கள் வாழ்நாளில் இது மறக்கவே முடியாத ஒரு சிறப்பு தான் அப்படி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எனவே இன்னும் பலர் பேச வேண்டியது இருப்பதால் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க மனமார்ந்த நன்றியை பணிவோடு தெரிவித்து விடுகிறேன். நன்றி. இப்பள்ளியின் சாதனையாளர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் இப்பொறுப்பு தலைமையேற்று நடத்துகின்ற தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். The home is the dark without the mother. Life is the dark without the father. Education is the dark without the teacher. ஆசிரியர் மாதா பிதா குரு. இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த குருவை இந்த அளவுக்கு நேசித்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு தான். ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் பாடம் நடத்துறது மட்டும்தான் ஆசிரியருடைய கடமை. ஆனால் இன்றைக்கு பலவிதமான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 வகையான நிகழ்வுகளை நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. அது இன்றைக்கு என்ன நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வீட்டிலேருந்து நினச்சிட்டு வரும்போதே ஒரு பழக்கத்தோடு நாங்கள் வருவோம். பள்ளி மாணவர்களை விட பழைய மாணவர்கள் சிறந்ததாக விளங்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நன்றி. முன்னாள் மாணவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னாக்கா, நாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எல்லாரும் ஒவ்வொரு இனம், ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு மொழி பேசுறது. ஆனால் ஒன்றா சேர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா?
பள்ளி படிப்புக்காக ஒன்றா சேர்ந்தோம். இங்கே ஓடி ஆடி விளையாடணும் எல்லாம் நம்மளுடைய நினைவுகள். மறுபடியும் பள்ளி படிப்பு முடிந்து தமிழையா தான் அவர் லாஸ்ட்டாக அவர் ஒர்க்கிங் ஃபினிஷ் ஆகும்போது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை கைத்தறித்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் பேசுனது கிடையாது, இந்த மாதிரி பழக்கமும் இல்லை. எனக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு இன்னைக்கு வரோம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரோட அதிகமாகவே இருந்தது. ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பாவோட நான் வந்து பயணித்திருக்கிறேன் இந்த ஸ்கூலில். எங்கள் அப்பாவுக்கு ப்ரமோஷன் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த ப்ரமோஷன் வந்திருக்கவே கூடாது. ஏன்னா நான் இன்னும் 2 வருஷம் நான் வந்து இந்த பள்ளியிலே பயின்றிருக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்பாவுக்கு ப்ரமோஷன் வந்ததுனால தான் அவர் வந்து திருப்பத்தூரில் சேர்த்துட்டார். மேரி மார்க்லெட்டில் படித்தேன், +1 +2 10th வரையும் இங்கே படிச்சிருக்கேன். நான் 8th எனக்கு என்னோட பழைய நினைவுகள். எங்கள் அப்பா கூட நான் வந்து அது அவர் எப்படியெல்லாம் இங்கே வந்து பிடி இது நடத்தியிருப்பார், ஸ்போர்ட்ஸ் நடத்தியிருப்பார். ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே பிசியில் வந்து பெரிய போஸ்டில் இருக்காங்க. ரொம்ப இந்த நாள் வந்து என் வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாத நாள். ராஜா வந்து சொல்லும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எவ்வளோ இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது, அதெல்லாம் நான் இது பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து வந்தேன். எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு சின்ன இது, சார் வந்து சண்முகம் சார் இங்கிலீஷ் எடுத்தார் எங்களுக்கு 8th. அப்போ வந்து நான் 4th இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். அப்போ சில காரணத்துக்காக நான் வந்து தமிழ் மீடியம் வந்தேன். ரிமெம்பருக்கு என்ன ஆப்போசிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாரையும் லாஸ்ட்டில் நான் ஏன்னா ஃபஸ்ட்டு தான் நான் உட்காந்துருப்பேன். என்னை கேட்டால் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அது என்னன்னு தெரியல, என்ன ரீசனுக்கான்னு தெரியல. கிளாஸில் பின்னாடி ரோட்லேருந்து எல்லாரையுமே கேட்டுட்டு வந்தார். யாருக்குமே ஞாபகம் வரல. கடைசியாக என்ன எழுப்பினார், ரிமெம்பருக்கு என்ன ஆப்போசிட்டு தெரியல சார், அன்ரிமெம்பர் ஞாபகம் வருது, ஆனால் அது கரெக்ட் கிடையாது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு அடி. அந்த அடியை வந்து நான் மறக்கவே மாட்டேன். இதை மறப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு அடி போட்டார். அது நான் இன்னும் என் வாழ்நாளில் நான் மறக்கலை. நான் டீச்சராக இருந்தாலும் இன்றைக்கி நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் அதை சொல்கிறேன். சார் கிட்ட படிச்சதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் அவரை போல ஒரு சிறந்த ஆசிரியராக விளங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. கிளாஸுக்கு லேட்டாக வந்தாலும் காதை பிடிச்சிக்கிட்டு ஒரு சுற்றிட்டு கிரவுண்ட் ஒரு ரவுண்டு வான்னு சொல்லுவார். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை வந்து என் பேர் ராஜா. அவர் வந்து ராஜான்னு என்னை கூப்பிட்டார். ராசா வா அப்படின்னு சொல்லிட்டு காது தான் ஃபஸ்ட்டு பிடிப்பார். நாக்கு கடிச்சிக்கிட்டு காதை பிடிச்சி ஒரு இழுத்து நீ ஓடு கிரவுண்டு ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு வருவார். அதெல்லாம் மறக்க முடியாது அந்த சாரு. அவர் மறுபடியும் தமிழ் டீச்சராக வரும்போது நாங்கள் இல்லை. அதெல்லாம் நமக்கு வந்து கிடைச்ச வரம் நமக்கு நம்ம கோவிந்தராஜ் சாரோட இதெல்லாம். அதே மாதிரி இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது பிடி பீரியட் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு எக்ஸசைஸும் நமக்கு வந்து அவர் எடுத்த விதங்கள்லாம் அதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி சிவபிரகாசம் சார் ட்ரில் மாஸ்டராக இருக்கும்போது நம்ம கிளாஸ் வந்து மார்னிங்கில் ப்ரேயர் நடக்கும். அதெல்லாம் ஆர்டராக பண்ணி அதெல்லாம் ப்ரொசீஜரை இப்படி தான் பண்ணணும் நிற்க வச்சு பண்ணும்போது அதிகமாக நம்ம ராஜா தான் ப்ரேயர் நடத்துவார். நானும் ப்ரேயர் நடத்தியிருக்கேன். அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப இப்போ கூட உங்களுக்கு தெரியாது, நான் பேசுகிறது இவங்கள மாதிரி வராது. அன்னைக்கும் அதே மாதிரி தான் ப்ரேயர் கஷ்டப்பட்டு தான் நான் ப்ரேயர் நடத்தியிருக்கிறேன். அதமான எண்ணங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த உங்ககிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணுறதில்ல ரொம்ப சந்தோஷம். வந்து முதல்ல வந்து அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். எங்களோட அன்பு நண்பர் ஜி ரவி வந்து அதை யோசனை பண்ணி அந்த டீமுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். டாக்டர் ரவி அவர்கள் வந்து அந்த பரிசை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. செகண்டு சாந்தி, தேர்டு லதா, வாங்க முன்னாடி. ஃபோர்த்து ஜி ரவி. அந்த ஷீல்டை வந்து சார் கையால் நாங்கள் 4 பேர் வாங்கிக்கிறோம். அடுத்தபடியாக ஒரு நிகழ்வு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மேம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சு லஞ்சுக்கு போகலாம். ஒரு 10 minutes எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க.
ஜி ரவி அவர்கள் வழங்குவார். அடுத்தபடியாக திருமதி செயல்படுத்த இந்த உத்வேகத்தை ஏற்படுத்தி சாந்தி ஏற்படுத்திருக்கிறாங்க. இறுதியா நன்றி உரை. எங்க மாமனார் செஞ்ச புண்ணியத்துல எனக்கு ஒரு தலைமை கொடுத்துருக்கேன். எங்க ஆசிரியர் 4 இவருக்கு தான் படித்தேன். நீங்க சொன்ன மாரி கோல்ல அடி வாங்க நானும் ஒருத்தி தான். இங்கிலீஷ் வாத்தியார் பார்த்தோம்னா அத்தனை பேர் பயப்படுவோம். அந்த அடி வாங்கினது நான் தான். அன்னைக்கு நேற்று அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன். நான் வரணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய மாணவியாக நான் இந்த ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஹைஸ்கூலுக்கு ஆர்டர் வந்ததும் ஹெட்மாஸ்டர் என்னை கூப்பிட்டு பத்மா வாமா ஆனாங்க. என்ன சார் அப்படின்னு முன்ன போய் 25 ரூபாய் எடுத்துகிட்டு வா. முன்ன ஒன்று தான் ஃபஸ்ட்டு இது பண்ணோம். அப்போ ஹைஸ்கூல் வந்ததும் என்னை கூப்பிட்டு போட்டதுக்கு அந்த பெருமைக்கு இது ஒரு சந்தோஷம் இருக்குது. 2 பேர் தான் இருந்தாங்க. எந்த கோர்ஸுக்கு கூப்பிட்டாலும் என்னை வேணா கூப்பிடுவாங்க. பத்மாவதி பா எல்லாத்தையும் ரெடி பண்ணு எல்லாம் பண்ணு அப்படின்னு எனக்கு பெருமை கொடுத்தாங்க. என்ன அந்த பெருமையிலே இப்போ வந்து என்னை உட்கார வச்சுது அண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பெண் கை அம்மா கோரிக்கை ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் பங்கேற்காத எந்த நிகழ்வும் சிறப்பு வாய்ந்தது. அது போராட்டமாக இருந்தாலும் சரி, சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி. இதோடு பெண்கள் பங்கேற்காத எந்த போராட்டமும் வரலாற்றில் சரித்து இடமில்லை. அத்தகைய ஒரு நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய சாந்திக்கு என் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு, நிறைவாக நன்றி உரை ஆற்றுகின்ற உமாகௌரியை பற்றி, உமாகௌரி இதே பள்ளியில் படித்தவர் தான். இன்றைக்கு ஏறக்குறைய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் லெவலில் தாண்டி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ப்ரொஃபஸர் தான். அவருடைய கணவர் அருள் சந்தோஷமுத்து பிரின்சிபல். அவருடைய கணவர் அருள் சந்தோஷமுத்து எங்களுடைய நண்பர். அதுலேயும் குறிப்பாக நாசரோடவும் அன்சரோடவும் காதர்கானோடவும் நாங்கள்லாம் பேட்மிண்டன் விளையாடும் போது, டெனிகாட் விளையாடும் போது, கபடி விளையாடும் போது இந்த கிரவுண்ட் இருக்குது. இப்போ இந்த கிரவுண்டோட அளவில் நாங்கள் எவ்வளோ சுற்றிருக்கோம். அத்தகைய ஒரு நண்பரோட மனைவியாகவும் இந்த பள்ளியில் படித்து இன்றைக்கு பிரின்சிபலாக வந்திருக்கக்கூடிய உமாகௌரி அவர்கள் இறுதியாக நன்றி வரும். எங்களுடைய பழைய ஆசிரியர்களுக்கும் இல்லாத ஆசிரியர்களுக்கும் ஹெட் மாஸ்டர் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப கமாண்டிங் பர்சன் இப்போ வரைக்கும். ஏன்னா ஒரு பிரின்ஸிபலாக போகிறப்ப வந்து மோர் தென் ஒரு 200 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை வந்து நான் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டாக தான் அது வந்திருக்கு எனக்கு. நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி ஐ காட் அ கமாண்ட் ஃப்ரம் சார். ஆக்சுவலி நான் 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ரொம்ப அவரோட லாங்குவேஜ் ஸ்கில் ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். எந்த நான் மீட்டிங் இருந்தாலும் அவர் வந்து இங்கிலீஷில் தான் பேசுவார். மற்றவங்களாம் தமிழில் பேசுவாங்க, அவர் இங்கிலீஷில் தான் பேசுவார். அப்போவே யோசிப்பார், இப்போவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். பீங் டிஃப்ரெண்ட் யூஆர் ஆல்வேஸ் ரெகக்னைஸ்ட். அது ஒரு அவரோட எக்ஸாம்பிள் அது. ஆக்சுவலி எப்போவுமே தனியாக தான் இருப்பார். நீட்லி ட்ரெஸ்ட். நான் பார்த்ததுலேருந்து வந்து த பெஸ்ட் ட்ரெஸ்ட் அப் பர்சன் டியூரிங் மை ஸ்கூல் டேஸ் வந்து சண்முகம் சார் தான். ஒரு டக்கிங் பண்ணியிருப்பார். த வே பிஹேவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ அது எனக்கு ஆக்சுவலி அன்னோயிங்லி நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கமாண்ட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, யூ ட்ரெஸ் அப் வெல், யூ கமாண்ட் வெல், யுவர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ஆர் வெரி நைஸ். ஏன்னா நான் ஐ எம் ஃப்ரம் அ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். 10th வரைக்கும் 12th வரைக்கும் தமிழ் தான் படித்தேன். பட் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறீங்க மேடம், எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க தெரியல, ஆனால் இங்கேருந்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டுக் அப் ஆல்வேஸ் சண்முகம் சார் as my குரு, மென்டர், anything you can name it. அந்த மாதிரி அவரை தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் சயின்ஸ் டெஃபினட்டாக வந்து சார் குணசேகர் சார் சொல்லலாம் வந்து சயின்ஸே இல்லை எனக்கு. சயின்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கமாண்டிங்காக தான் சொல்லிக் கொடுப்பாரு, ஆனால் படித்தா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் கொடுத்த அப்ரிஷியேஷன் வந்து டெஃபினெட்லி வந்து
லைஃப் டைம் நான் மறக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் வந்து ஐம் குட் அட் என்ஜினியரிங்னா அது ஒரு பேஸ் தான் எனக்கு. வேற யாரும் அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்காம இருக்கேன்னா அது RSR சொல்லிக் கொடுத்த கிராமர் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். டெஃபினெட்லி வந்து என்ஜினியரிங்ல மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ மேத்தமெட்டிக்கலி நான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து மேத்தமெட்டிக்ஸ். நான் வந்து ஸ்கூல் டேஸில் லேர்ன் பண்ண எல்லா டீச்சர்ஸுமே பியூட்டிஃபுல்லி சிம்பிளாக மனசில் பதிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய பேர் தமிழ் ஐயா தமிழில் கூட வந்து தனியாக ஒரு அவார்ட்லாம் கொடுப்பாரு. ஆக்சுவலி எவ்ரி 10th ஸ்டாண்டர்ட் வந்து யார் டாப் இருக்காங்களோ அவங்களுக்கு அவார்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். ஸோ தமிழ் இன்னைக்கு கூட நிறைய பசங்க வந்து தமிழ் எழுத தெரியல நான் சொல்லுவேன். ஸோ எங்கள் காலத்தில் வந்து தமிழ் வந்து அவ்வளோ டஃப்பாக இருந்ததில்லை. தப்பு இல்லாமல் எழுத வச்சு. இன்ஃபேக்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்டில் கூட 4 கோடு போட்ட புக் கொடுத்து எழுத வைப்பாங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கூட வந்து கரெக்டாக இருக்கணும்னு நிறைய என்ஷூர் பண்ணாங்க. அண்ட் ஒன் மோர் திங், the regularity to the school. நாங்கள் படித்த டைமில் வந்து ஸ்கூலுக்கு லீவ் எடுக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. எப்படியாவது எங்களை என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பியாக நாங்கள் ஸ்கூலுக்கு வந்தோம். அந்த ரெகுலாரிட்டி தான் வந்து எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போயும் நான் காலேஜில் லீவே போட மாட்டேன். எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இந்த பிரின்சிபல் மேடம் லீவே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் லீவ் போடாமல் எங்களையும் லீவ் எடுக்கக்கூடாது இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு செட் ஹையர் செகண்டரியில். ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் தேம், ஆல் த டீச்சர்ஸ், நான் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஆல் த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எங்களோட க்ரோத்தில் எல்லாரோட க்ரோத்லேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் மை ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கலாம், ரைட்? அவங்க எல்லாருக்காகவும் நான் வந்து என்னோட மனமார்ந்த நன்றி எங்களோட டீச்சர்ஸ்க்கு நான் திரும்பவும் சமர்ப்பிக்க விருப்பப்படுறேன். அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் ஸ்கூல், ஆல் த டீச்சர்ஸ். ஸோ இன்னைக்கு சண்டே எனக்கு தெரியும், பீயிங் அ டீச்சர் சண்டே ஒரு நாளுங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா தட் இஸ் அ ஒன்லி டே வி டேக் ரெஸ்ட், வி டூ ஆல் அவர் வீட்டு வேலைகள். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் ஒர்க்ஸ் வந்து எங்களுக்காக நீங்கள் ஒன் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். Okay, so definitely as all our fellow members have spoken, now we'll be with the school. We want to really take up whatever the challenge, whatever the inputs எங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க தயாராக இருக்கும். எனக்கு நான் படித்த ஸ்கூல் வந்து இன்னும் பெட்டராக வரணும்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆசை இருக்குது. எனக்கு நிறையவே ஆசை இருக்குது. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி வந்து நீங்களாம் யாரும் இல்லை டு கிவ் சம் ஒரு மோட்டிவேஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரலி வந்து கான்வென்ட் எஜுகேஷன் தான் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அதெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள்லாம் தகர்த்து அது ஒன்றும் இல்லை. இட்ஸ் நாட் த ஆஸ்பயர் பண்ணுறது தான் நம்மளை வந்து மேலே கொண்டு போகிறதுங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டாக்டரேட் இன் என்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், அனாலிசிஸில் முடிச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு BE, MTech and PhD in engineering was far away in future too. Thank you one and all. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே. சயின்ஸ் சொசைட்டி சார்பாக நாங்கள் வந்து ஸ்கோப், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகையான ஸ்கோப் கார்டு வந்து இங்கே இருக்கு. அப்புறம் நம்ம பார்க்காத ஒரு ஃபோல்டு ஸ்கோப், ஸ்டெட்டஸ்கோப், அந்த மாதிரி ஒரு 8 வகையான ஸ்கோப்.
முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி, முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு, முதன் முதல் குடித்த மலபார் பீடி. முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு, முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா, முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி, முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு, முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு, முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம், முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, முதன் முதலாக பழகிய நீச்சல், முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். முதன் முதலாக அப்பா அடித்த நினைச்சதை விட நல்லாவே நம்ம நிகழ்வு வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அது யாருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தராலும் கிடையாது. நம்மளுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா உங்க எல்லாரையும் அவங்க வீட்டுல வந்து நான் பாக்குறேன், முடிஞ்ச வரைக்கும் அட்ரஸ் ஈவெண்ட்டுக்கு என்னால வர முடியாது, நான் கட்டாயம் எனக்கு ஆதி வேலையில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கட்டாயம் நான் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சார் நீங்க அந்த அளவுக்குலாம் வந்து எல்லாரையும் தேடிலாம் நீங்க மாணவர்களை தேடி போக வேண்டாம், எல்லாரும் நாங்க ஒரே இடத்துல இருக்கோம் சார், நீங்க வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு ஆசிரியர். நம்ம ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் ஒரு சிலது மட்டும் காலையிலலாம் டைம் இல்லை, என்கிட்ட ஏதோ மைக் இருந்துச்சு, ஆனாலும் சிலதெல்லாம் சொல்ல முடியல. அம்மா போமான்னு தான் கூப்பிடணும், கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை வாப்பா போப்பான்னு. எனக்கு இன்னைக்கும் அது அப்படியே தொத்திட்டு இருக்கு, அப்படியே பழக்கமாயிடுச்சு. இப்போ எல்லாரும் சொல்லி தான் நம்ம வந்து சிலதை வந்து வாங்க போங்க அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு. இன்னொன்று எல்லாரும் பத்தி அப்ப தெரிய கூட தெரியாதுயா, எல்லாரும் பேரே இருக்கும், கிளாஸ் அவ்வளவுதான் தெரியுமோலே, வேற யாரும் பர்சனலா கூட தெரியாது. இப்ப இந்த கொஞ்ச நாள்ல நிறைய அவங்களோட எல்லாரோடையும் பேசி அவங்கள பத்திலாம் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்படியே சுத்தி எல்லாத்தையும் ரொம்பலாம் பார்க்க மாட்டாரு, அப்படியே நேரம் ஆஃபீஸ்க்கு போவாரு. ஏன்னா பெரும்பாலும் நேரங்கள்ல அவங்க வந்து ஸ்கூல் கிளாஸ்க்கு போனதை விட கிளாஸ் ஆசிரியரும் படிக்க வேண்டிய புக்கு, அது எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுல வந்து ஆசிரியர் அப்படிதான் எந்த ஒரு பலனையுமே எதிர்பார்க்காம மாணவர்களை உருவாக்குவாரு. ஸோ ஒரு மாணவரா போயிட்டே இருப்பாங்கல்ல, எல்லாம் படிச்சுட்டு நம்ம படிப்போம், அது வேற ஸ்கூல் போயிடுவோம். ஸோ எனக்கு ரொம்ப வியப்பு, அப்படியே ஆச்சரியமா ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியா செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. சம்பளத்துக்காக வேலை செஞ்சேன். ஆசிரியர்கள் என்னதான் அவங்களுக்கு ஒரு பணியாக இருந்தால் கூட நம்மள மாதிரி ஏராளமான பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒரு நல்ல நிலையில நல்ல மாணவனாக நல்ல மனிதர்களாக உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியை செய்த மிகப்பெரிய மாமனிதர் முன்னாடி இருக்காரு.
மதிப்பிற்குரிய பெரும் மதிப்பிற்குரிய நண்பர்கள் அவர்களே தான் நினைக்கிறேன் எல்லாருக்கும். நான் அதாவது இதுக்கு சொல்லுங்க, மேடை பேச்சுக்கு சொல்ல, நான் இதுக்கு ராஜாவுக்கு மெசேஜ் அனுப்பும்போது கூட நண்பர்கள் தான் இருந்துச்சேன். அது வந்து உண்மையாக மனசில் தோணுது. என்னடா நீ வாய் திறந்து பதில் சொல்லிட்டேன், என் வீட்டுக்கே போடாம போகுதா சந்தோஷமா போகணும்னு ஒரு பையன் இன்னொரு மூலையிலிருந்து ஒரு குரல், உதைக்கிறதா எரிக்கிறதா. பழைய மாணவர்களே நான் பார்க்குறேன், சில பேரை பார்க்குறேன். உண்மையிலேயே அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களை தான் நான் பாராட்டும் போது என்ன நீங்க ரொம்ப பாராட்டி அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு பாராட்டு நடத்துற மாதிரி என்ன பண்ணிட்டீங்க. சொன்ன மாதிரி தான் இப்பயே உயிர் போனா சரி. உண்மையிலேயே தூக்கம் வரல, எனக்கு இல்லை. உண்மையிலேயே ரொம்ப இதெல்லாம் நான் ரொம்ப கடமை. நான் உங்களெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இதுல இருந்துட்டு சார் அதான் நான் அதெல்லாம் செஞ்சேன். ஒரு ஏதோ ஒரு சில டைம்ல ஒரு நேரத்தில் ஒரு முடிவு எடுத்து ஒரு நிலம் வந்து என்னுடைய நிலம் நான் 20-30 வருஷமா போல ஒதுக்கி போட அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கு பின்னால நீங்க தெரியல கடவுள் நம்பிக்கை எழுதுறீங்கன்னு தெரியாது. ஒரு பெரிய மகன் வந்து எனக்கு நண்பர்னு சொல்ல முடியாது, ஒரு மகன் கிடைச்சார். அவரும் ஆசிரியர் தான், ஆனா உண்மையிலேயே பெரிய மகன். உங்களை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், ஃபோன் பண்ணி ஐயா இவருக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. காரில் தான் போவோம், எடப்பாடி சனி கிடைக்குது ஒரு மத்தூருக்குலாம் காரில் தான் போவோம். சனிக்க எடப்பாடி எப்பயும் எனக்கு கூட இருக்கும். போவேன், காரை நிறுத்துவேன், நானே செய்வேன். இன்னைக்கு நானுன்றது அது நான் வீடியோ வந்து அது என்னுடைய உழைப்பு, பணம் ரெண்டு செலவு பண்ணி என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதுக்கு அடுத்தது வந்து உடல் வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து இப்போ கெமிக்கல் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால ஆரோக்கியத்தை இயற்கை பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த நஷ்டம் வந்தாலும் நான் அந்த இயற்கை தான் பண்ணுகிறேன்.